पूर्णमादाय पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। यद्भावनादवापीयं प्रत्यक्षितिरनामया क्लेशकर्माद्य संस्पृष्टं तमीशं कंचना भजे। श्रीमत्पतञ्जलेस्तस्य पदद्वन्द्वमनिन्दितं वन्दे येन मनः काय वाचां शुद्धिरकार्यसौ। विद्यारत्नं मया लब्धं यत्कृपापारवारिदेः वन्दे तान् विबुधैर्वन्द्यान् वन्दकानन्ददान् गुरून् श्रीमद्देशिकवक्राब्जान् निशम्याथ विलोड्यताम्। फणीन्द्रभणिते काचित् वृत्तिरारभ्यते मया। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்தில் சதாசிவ பிரம்மேந்திரர் எழுதின யோக விருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். யோக சுதாகரம் 2வது பாதம் சமாதி சாதனா பாதம். சாதனா பாதத்தில் நம்ம நேற்று பார்த்துருக்கிறது 33வது சூத்திரம் பார்த்து முடிச்சிருக்கோம். நேற்று பார்த்த சூத்திரம் 33வது சூத்திரம் என்ன பார்த்துருக்கோம்? விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம். முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கணும். அதிகாரிகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பிரிக்கணும். எந்த சாதனையாக இருந்தாலும் யாருக்கு இந்த சாதனை விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பக்கத்திலேயே எழுதிக்கணும். பிரதிபக்ஷ பாவனை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விவேகிகளுக்கு, சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பரிபூர்ணமாக அப்ளை பண்ண முடியும். விதர்க்கம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிம்சா முதலியவைகளுக்கு பேர் விதர்க்கம்னு பேர். ஹிம்சை பண்ணுறது, திருடுறது, பொய் சொல்றது, இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதிரிடையான காரியம். எதுக்கு? யம நியமங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது. அதுக்கு பேர் விதர்க்கங்கள் அப்படின்னு பேர். இந்த விதர்க்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா பாதனை அப்படின்னா பாதம் செய்வதில், நீக்குவதில். எனக்கு உள்ளார கெட்ட எண்ணங்கள் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அந்த கெட்ட எண்ணங்களை நீக்கணும் அப்படின்னா என்ன அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனத்தை அப்ளை பண்ணணும். இப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் வந்து சைக்கிள்ல போயிட்டே இருக்கு. இப்ப புத்தி சாந்தமா இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனை பண்ண முடியும். உட்கார்ந்து பொறுமையா என் புத்தி இதெல்லாம் நினைக்காத, இதெல்லாம் தப்பு, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நரக்கத்தை கொடுக்கும், பாப்பத்துல பண்ணினா உன் லைஃப் வந்து மோட்சத்தை நோக்கி போகாது அப்படின்னு ரொம்ப சாத்விகமான குணம் போயிட்டு இருக்கும் போது இந்த புத்திக்கு நம்ம சொன்னோம்னா புரிஞ்சுக்கணும். இதே ரஜோகுணம் போயிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கும் மனசு, புத்தி, இந்திரியம் எல்லாமே. அந்த சமயத்துல அதுக்கு ஒரு போதம் பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா சமயம் கிடைக்காது நமக்கு. அப்ப ஃப்ளட்டு மாதிரி என்ன பண்ணுவோம், நம்ம காரியங்கள்ல ஈடுபட்டுக்கிட்டே போயிட்டு இருப்போம். காம, குரோத, லோபம் இதெல்லாம். அது வந்து அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எனக்கே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல சாத்விகமான குணம் இருக்கும்போது நல்ல பாடம்லாம் ரொம்ப பொறுமையா நல்லபடியா போயிட்டு இருக்கும். ஏதாவது ரஜோகுணம் போயிட்டு இருக்கும் போது அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் எனக்கு முன்னாடி, என்னோட சிஷ்யர்களா இருக்கட்டும் இல்ல உங்களே யாராவது இருக்கட்டும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தப்பு பண்ணா பரவாயில்ல இருக்கட்டுமே அப்படின்னு தோணாது. நான் பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணிடுறேன். இந்த ரஜோகுணம் ஏன்னா சைக்கிள் தானே அது. இந்த ரஜோகுணம் மேல வரும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இம்மீடியட் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்து கிடைச்சிடும். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் தான். அந்த ரஜோகுணம் வந்து பாத்தீங்கன்னா அதோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதவிதமான வேகங்கள்ல இருக்கு. இமீடியட் ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா எதிர்க்க இருக்கவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணம் இருக்கும் போது மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரதிபக்ஷ பாவனையை செய்ய முடியும். அதனால என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தம அதிகாரிகளுக்கு, நல்ல அதிகாரியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு
என்னது இந்த பிரதிபக்ஷ பாவனை. பிரதிபக்ஷ பாவனை எதுல வருது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னை கை கொள்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாமபேத தான தண்டம். இந்த சாமபேத தான தண்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சாமம் தான் வந்து பாத்தீங்கன்னா சாமம் பேதம், இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா சாமபேத தானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனைக்குள்ளார வந்துடும். இந்த 3மே பிரதிபக்ஷ பாவனை. தண்டம்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னா பனிஷ் பண்றது. எப்ப நீங்க வந்து ரஜோகுணத்துல இருக்கீங்களோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலாம் கேட்காது. அம்மா அப்படித்தானே குழந்தைய கூட்டிட்டு போவாங்க. நல்ல குழந்தைங்களா இருந்தா, சுட்டி குழந்தைங்க நல்ல குழந்தைங்களா இருக்கும்போது என்ன, அம்மா அம்மா இல்ல நான் இது சாப்பிட்டா உனக்கு பல்லுல வந்து பூச்சி வந்துடும்ல, சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாதுல்ல, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ஜலதோஷம் வரும்ல, ஜுரம் வந்துடும்ல அப்படின்னு சொன்ன நல்லா இருக்கும்போது குழந்தைங்க என்ன பண்ணிருக்கோம், புரிஞ்சுக்கும். இதே சில குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா புரிஞ்சுக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அம்மா என்னென்னவோ ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, முடியாது. கடைசியில 2 போடு. என்ன நீ சொல்றத நான் கேட்கணுமா, இனி பேசுனா அடி 4 வெளுத்தாங்கன்னா என்ன ஆகும், அழுதுகிட்டே போகும். புரியுதா? இதான் மெத்தட். அப்போ வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல சாமகானம் பாடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேதம் பண்ண உடனே நான் கூட்டு வரமாட்டேன் அப்படின்னா குழந்தைங்க சரியாயிடும். பேதம் பண்றது, நான் நாளையிலேருந்து மார்க்கெட் வரும்போது உன்னை கூட்டிகிட்டே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா சமத்தா, ஐயோ கூப்பிட்டு வர மாட்டாங்கன்னு சமத்தாயிடும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அடுத்தது தானம் பண்றது என்னது, ஐஸ்கிரீம் கேட்குறியா, உனக்கு ஐஸ்கிரீம் தர மாட்டேன், வேணா வந்து பாப்கார்ன் வாங்கிக்கோ அப்படின்னு ஒன்றுக்கு பதிலாக வேற ஒன்றை கொடுத்து சமாதானப்படுத்துறது தானம். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியாத இடத்துல தண்டத்தை பயன்படுத்துறது, பனிஷ் பண்றது. இப்போ நம்ம நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் மாறிக்கிட்டே இருக்கும். எஸ்டாப்ளிஷ் நல்லா ஆயிட்டோம் அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த 3 குணங்களோட சுழற்சி போயிட்டே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன குணம் போகுதுன்னு பார்க்கணும். சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா புரிஞ்சுக்கும், சில சமயம் வந்து வேற ஒன்றை கொடுத்து புரிஞ்சுக்கிறது, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாமகானம் பண்றது, இல்லை அப்படின்னா பேதம் பண்றது, தானம் கொடுக்கறது, முடியாத சமயத்துல தண்டம் எது சுவாமி அப்படின்னு யாராவது கேட்டீங்க அப்படின்னா, இந்த எண்ணங்கள் எல்லாமே உண்டாகிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டா பண்ற காரியம் எதுனா பிராணாயாமம் தான் தண்டம்னு பேர். எந்த கெட்ட எண்ணங்கள் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தண்டத்தை பயன்படுத்துறது. அதுக்கப்புறம் வந்து விரதங்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் நான் இருக்கேன், உனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா உபவாசம் நான் இருக்கேன், உனக்கு வந்து காய போட போறேன், பட்னி போட போறேன், நீ என்னை ரொம்ப தொந்தரவு பண்ற, காம எண்ணங்கள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துகிட்டு இருக்கு. யாரோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான ஸ்திரீ போறா, நான் பாக்குறேன், ஐயோ இது நம்மளோட ஸ்திரீ இல்லையே, நமக்கு சொந்தம் இல்லையே, நமக்கு உரிமை இல்லையேன்னு தெரியாம இந்த மனசு ஏதோ ஒரு வாசனை வயப்பட்டு என்ன பண்ணும், கெட்ட எண்ணங்கள்லாம் உள்ளுக்குள்ளார வருதுன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன பண்ணும், இவ்வளவு கெட்ட எண்ணம் வருதா உனக்கு அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் உன்னை வந்து சாப்பாடே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வருத்தம் இருக்கிறது. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பனிஷ் பண்றது, நட அப்படின்ட்டு மலை ஏற விடுறது, இது மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 பிராணாயாமம் 30 பிராணாயாமத்தை உட்காந்துட்டு ஒரேடியா பண்ண வேண்டியது. இப்படி பண்ணும் போது வந்து என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மனசு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரஜோகுணம் தமோகுணம் என்ன ஆகும், நியூட்ரலைஸ் ஆகும். ஏன்னா காமக்ரோதம் வருது அப்படின்னாவே அந்த இடத்துல வந்து ரஜோகுணமும் தமோகுணமும் இருந்தா மட்டும்தான் கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வரும். சத்துவகுணத்துல இருந்து அது வராது. அப்ப மலை ஏறுறது, இல்லை அப்படின்னா எங்கேயாவது திருவண்ணாமலை மாதிரியான இடத்த மலை சுத்துறது, இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு கார்டனிங், ஏதாவது ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கை பண்ணுறது, இல்லை அப்படின்னா வீட்டை வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறது, இது மாதிரி ஏதாவது ஒன்று ரஜோகுணத்தை என்ன பண்ணணும், நியூட்ரலைஸ் பண்ணணும். தமோ குணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்துக்கு கொண்டு வரணும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணணும். இதுக்கான கருமங்களை பண்ணதுக்கு பிறகு என்ன ஆகும், குவைட் ஆயிடும். ஒரு 2 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கிரிவலம் ஒரு 3 மணி நேரம் போயிட்டு வேகமாக வாக்கிங் பண்ணுறது, இல்லைன்னா மலை ஏறுறது, மூச்சு தெரிக்க மலை ஏறுறது, எல்லாம் போய் காற்றெல்லாம் போய் மேலே போய் உட்காந்திங்கன்னா மலை ஏறி மனசு எப்படி இருக்கும், சாந்தமாக இருக்கும். நல்ல ஒரு 10-15 கிலோமீட்டர் நடந்ததுக்கு பிறகு கிரிவலெல்லாம் போனதுக்கு பிறகு மனசு எப்படி இருக்கும், அப்படின்னு. அப்போ ரஜோகுணம் வந்து பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகிடும். அந்த சமயத்துல ஏன்பா நான் சொன்னா கேப்பியா, இதெல்லாம் தப்பு தானே அப்படின்னா, ஆமா தப்பு தான் அப்படின்னு அப்ப அக்செப்ட் பண்ண. அப்ப பிரதிபக்ஷ பாவனை வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணத்துக்கு கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு அப்ளை பண்ணினாதான் பர்ஃபெக்டா வந்து பாத்தீங்கன்னா புரியும். இப்போ உங்களுக்கு நான் பாடம் எடுக்கிறேன்,
நீங்க வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்துல இல்ல அப்படின்னா ரஜோ குணத்திலயோ தமோ குணத்துல இருந்தீங்கன்னா தமோ குணத்துல இருந்து ஆன்னு கொட்டாய் விட்டுட்டு போர் அடிக்குதுன்னு ஆஃப் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, நான் நினைச்சிட்டு இருப்பேன் நீங்க எல்லாம் பாடம் கேட்கறீங்கன்னு, நீங்க என்ன பண்ணுவீங்க, போய் படுத்து ஆளா தூங்கிட்டு இருப்பீங்களா இருக்கும். இதே ரஜோகுணமா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாஸ்க்கே வர முடியாது, சிந்தனை வேற எங்கேயோ போயிட்டு இருக்கோம். அப்படி இப்ப நான் உட்கார்ந்து பாடம் எடுக்க இந்த விஷயம் உங்களுக்கு உள்ள போகுதுனாவே நான் வந்து சாமகானம் பாடிட்டு இருக்கேன். அப்ப உள்ள போறது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு இந்த விஷயம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு சத்துவகுணம் கொஞ்சம் இருக்கிறதுனாலதான் 50% மேல இருக்கிறதுனால தான் உட்கார்ந்து கேட்கவே முடியும். ஆயிடுச்சா? அப்ப பிரதிபக்ஷ பாவனம் பண்ணறதுக்கு போன சூத்திரத்துல என்ன பண்ணிக்கணும், இதை எழுதிக்கணும். சத்துவகுண பிரதானமா இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரதிபக்ஷ பாவனை எழுதிக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. ஆச்சாரியார் 34வது சூத்திரத்துக்கு சதாசிவ பிரம்மேந்திர ஒரு விருத்தி எழுதுறார் அவதாரிக்கா. அதுனா இப்பொழுது விதர்க்கானாம் ஸ்வரூப, விதர்க்கம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிம்சை முதலியவர்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா விதர்க்கம்னு பேர். விதர்க்கம், குதர்க்கம், தர்க்கம். எப்பவுமே விதர்க்கம், குதர்க்கம், தர்க்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்வயமா போகாம சாஸ்திரம் சொல்றதுலையும் பெரியவங்க சொல்றதுலையும் எதெல்லாம் ஆப்போசிட்டா பண்றோமோ அதுக்கெல்லாம் பேர் விதர்க்கம், தர்க்கம், குதர்க்கம்னு பேர். என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், அவர் எதை பேசினாலும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா பேசுறதுக்கு முடிவு பண்ணிட்டேன். நான் எது சொன்னாலும் 2, 2, 4 இல்ல சாமி எப்படி 4 இருக்கும், 5 இருக்கக்கூடாது, 6 இருக்கக்கூடாதுன்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா, உங்களுக்கு பேசுறதே நிப்பாட்டேன். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரணவஸ்வரூபானந்தா தான். எப்ப பேசினாலும் வந்து பாத்தீங்கன்னா விதர்க்கம் என்ன ஆகும், விதர்க்கம் பண்ணினீங்கன்னா குதர்க்கம் பண்ணினீங்கன்னா தர்க்கம் பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நம்மளோட மனநிலையும் என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். ஆப்போசிட்ல இருக்கிறவங்களோட மனநிலையும் கெட்டு போயிடும். அதனால ஒரே ஒரு விஷயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. எங்க சாஸ்திரத்தை வந்து அன்வயமா பேசிக்கிட்டே போறாங்களோ நீங்களும் அன்வயமா டிராவல் பண்றீங்கன்னா மனசு ஹெல்த்தி ஆயிட்டே இருக்கும். எங்கெல்லாம் வாத பிரதிவாதங்கள் அதிகமா ஒரு குதர்க்கமும் விதர்க்கமும் விதண்டாவும் நடந்துகிட்டு இருக்கோ அங்க காயம் 2 பேருக்கும் உண்டாகும், மனசாந்தி அங்க இல்லாம போயிடும். அப்ப அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நானும் சொல்லி 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 பார்த்தேன், ஒன்னும் நடக்கல. போயான்ட்டு பேசுறதே விட்டுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரமா நல்லா பேசிட்டு இருக்காரு, வந்து கரெக்டா பேசிட்டு இருக்காரு. நான் இதை தானையா முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், கேட்கலையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லி கேட்கல அப்படின்னா பனிஷ் பண்ணி விட்டுறணும். பனிஷ் பண்ணதுக்கு பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஒரு வாரமா நல்ல கரெக்டா விவகாரம் நல்ல அன்வயமா பேசிக்கிட்டே இருக்கேன். நான் என்ன பேசணும்னா அதுக்கு அன்வயமா பேசிக்கிட்டே இருக்கேன். அப்போ விதர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கத்தை கொடுக்கும் விதர்க்கம். யமம் நியமம்னு நம்ம எதையாவது சொல்றோம் அப்படின்னா அந்த யம நியமத்துக்கு ஆப்போசிட்டா எதெல்லாம் நமக்கு எண்ணங்கள் உண்டாகுதோ அதுக்கெல்லாம் பேரு விதர்க்கம்னு பேரு. அந்த விதர்க்கத்தோட சொரூப, சொரூபம்னா லட்சணம் சொல்லணும், விதர்க்கம்னா சொரூபம் என்ன அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் பிரகாரம், அந்த விதர்க்கம் என்பது எத்தனை வெரைட்டியா இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரகாரத்துக்கு அப்புறம் அவாந்தர பேத, அவாந்தர பேதம் அப்படின்னா அதோட வெரைட்டியை சொல்ல, இது பேதங்கள் அதோட என்னது கிளாசிபிகேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பிரிச்சு சொல்லணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பலானி, பலானினா அதோட பலன்களை சொல்ல வேண்டும். இந்த 5 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா சொரூபம், பிரகாரம், அதுக்கப்புறம் அவாந்தர பேதம், பலானி, வேற என்ன இருக்கு, சொரூப பிரகார காரண, ஒரு காரணம் விட்டமே, காரணம், காரணம், அவாந்தர பேதம், அதுக்கப்புறம் பலம், மொத்தம் 5 விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபிகி பதைகி 5 பதங்கள் கொண்ட சூத்திரத்தினால என்ன பண்றார், கிரமேண கதையன்னு வரிசையா ஒவ்வொன்னுத்தையா சொல்றதுக்கு இச்சைப்பட்டவரா என்ன பண்றாரு அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனம் ஸ்புடயதி, பிரதிபக்ஷ பாவனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்றார், ஸ்பஷ்டம் பண்றார், தெளிவாக்குகின்றார் அப்படின்னு ஆச்சு. அப்ப 5 விஷயத்த பேச போறோம். ஒண்ணு விதர்க்கம் முதலிய ஹிம்சை முதலிய கெட்ட எண்ணங்களுடைய சுரூபம், அதுக்கப்புறம் பிரகாரம், அது என்ன பிரகாரத்தில் இருக்க எத்தனை விதங்களா இருக்கு, அதுக்கப்புறம் காரணம், அதுக்கு என்ன காரணம், அதுக்கப்புறம் அவாந்தர பேதம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் பண்றது, பிரிச்சு எத்தனை பிரகாரமா இருக்குன்னு சொல்றது. அதுக்கப்புறம் பேதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பலானி, பலானின்னு அந்த அவாந்தர பேத நடுவுல கோடு இருக்கு சம்ஸ்கிருதத்துல, அது தனியா ஒன்னாக்கிறீங்க. அவாந்தர பேத இல்ல, அவாந்தர பேத,
ஒரே தான், நடுவில் இருக்க கூட எடுத்துருங்க. அது அப்புறம் பலானி, பழங்கள், இது எல்லாத்தையும் சொல்ல போகுது. என்னது பாப்போம். விதர்க்கா ஹிம்சாதயः. ஒன்று விதர்க்கா ஹிம்சாதயः. கிருதகாரித அனுமோதிதாக. 2 லோபக்ரோதமோக பூர்வகாக. 3 மிருதுமத்ய அதிமாத்ராக. 4 துக்க அஜ்ஞான அனந்தபலாக. 5 இது பிரதிபக்ஷ பாவனம். விதர்க்கா ஹிம்சாதயः கிருதகாரித அனுமோதிதாக. லோபக்ரோதமோகபூர்வகாः மிருதுமத்யாதிமாத்ராः துக்காஜ்ஞானாந்த அனந்தபலாः இது பிரதிபக்ஷ பாவனம். முதல்ல சொரூபம் சொல்லணுமா? விதர்க்கம்னா என்ன சுவாமி? போன சூத்திரத்துல பாத்தீங்கன்னா இருக்குல்ல, போன சூத்திரத்தோட பதம் பாருங்க. விதர்க்க பாதனே பிரதிபக்ஷ பாவனம் இருக்கு. கேள்வி வந்துச்சுன்னா விதர்க்கம்னா என்ன சுவாமி, சொரூபம் சொல்லுங்க அப்படின்னா, ஹிம்சாதய விதர்க்காக. விதர்க்காக, விதர்க்கான என்ன அர்த்தம்? ஹிம்சாதய. ஹிம்சை முதலியவைகள் எதெல்லாம் யம நியமத்துல வருதோ அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டா என்னெல்லாம் எண்ணம் தோன்றுமோ அதுக்கெல்லாம் பேரு விதர்க்கம்னு பேரு. ஆப்போசிட் தாட்ஸ், கெட்ட எண்ணங்கள், சாஸ்திரம் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா மனசுக்கு கெட்டதை விளைக்கக்கூடிய, சம்சாரத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு பேரு விதர்க்கங்கள். சொரூபம் ஹிம்சா முதலியவைகள் விதர்க்கங்கள். 1. 2வது பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம்? பிரகாரம் சொல்லணும். என்ன மெத்தட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிருதகாரித அனுமோதிதாக. கிருத அப்படின்னா தன்னால் டைரக்டா பண்றதுக்கு பேரு கிருதன்னு பேரு. நானே டைரக்டா ஒரு காரியத்தை பண்றது, அடி போட்டு நல்லா டம் 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 டம்னு அடிக்கிறது இன்னொருத்தரை போட்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடிக்க முடியாத இடத்துல என்ன பண்றது? ஆளை வச்சு அடிக்கிறது. காரிதாக, ஒருத்தர் அடிக்கிறது நானே பண்ணாம ஆளை வச்சு அடிக்கிறது. அதுக்கப்புறம் அதுவும் பண்ண முடியல அப்படின்னா 3வது அனுமோதிதாக. யாராவது ஒருத்தர் அடிக்கிறாங்க அப்படின்னா நல்லா அடிங்க, நல்லா அடிங்க, வேணும் வேணும் அவருக்கு வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்க இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணும் போது நம்ம அனுமோதனம் பண்றது. இது 3 என்னது? பிரகாரத்துக்கானது. இதுக்கப்புறம் காரணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா, இந்த ஹிம்சை முதலியெல்லாம் பண்றமே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா சொல்றது, லோப குரோத மோகபூர்வக்காக. ஒரு ஹிம்சை பண்றோம் அப்படின்னா லோபத்தினால ஹிம்சை பண்றது. லோபம்னா என்ன அர்த்தம்? திருடர்கள் பாத்தீங்க அப்படின்னா வழிபறி கொள்ளையர்கள் இருப்பாங்கல்ல. ஒரு முறை என்ன ஆகி போச்சு, ஒரு அம்மா நர்மதா பரிக்கிரமத்துல பாத்தீங்க அப்படின்னா கழுத்துல காதுல எல்லாம் போட்டு போனான். ஒரு சாமி பாத்தீங்கன்னா ஒரு பிரம்மச்சாரி, அவன் என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா ஒரு காப்பு ஒண்ணு போட்டுருந்தான். வெள்ளியில காப்பு கையில போடுவோம்ல, பிரேஸ்லெட் மாதிரி ரவுண்டா. அது இந்த சம்பிரதாயம், நாத்து சம்பிரதாயம். அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா போடுவாங்க. வெள்ளியில பாத்தீங்கன்னா நல்லா உருட்டு இதா வெளியில. ஒரு அம்மா என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா காது கையில எல்லாம் தங்கத்தை போட்டுக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா போகும்போதே சொன்னோம், அம்மா இது போட்டு போகக்கூடாது. திருடர்கள் பாத்தீங்கன்னா யாத்திரை போகும்போது என்ன பண்ணணும், ஜுவல்ஸ் எதுவுமே போடாம போறதுதான் யாத்திரை. நீங்க யாத்திரையை ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாது. அந்த பையன்கிட்ட சொன்னோம் பாத்தீங்கன்னா காப்புலாம் போடாதப்பா, வெள்ளிலாம் போட்டு போனா எவனா அடிச்சு பிடிக்கிடுவான் அப்படின்னு. என்ன யார் அடிப்பா அப்படின்ட்டு அவன் என்ன பண்ண, ஒரு கத்தியை வச்சுட்டு காட்டினான். நான் சொன்னேன், அடப்பா மனுஷா, காட்டுவாசிகள்கிட்ட போய் கத்திலாம் காட்டினா அவன் கொண்டுருவான்டா அப்படின்ட்டு. இவன் என்ன பண்ணா, போகும்போது என்ன பண்ணாங்க, இவன் காப்பு பாத்தீங்கன்னா போட்டு போனானா, போட்டு போனோன்னு பாத்தீங்கன்னா காப்பை பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இவன் கொடுக்கல. நான் கொடுக்க மாட்டேன்னு காட்டுவாசிகள்கிட்ட. டீப் ஃபாரஸ்ட் 800 கிலோமீட்டர் ஸ்கொயர் ஃபீட் இல்லை டீப் ஃபாரஸ்ட், நியூடு பர்சன் இருக்கிற இடம். அந்த இடத்துல போய் நம்ம வீரம் செல்லுபடி ஆகுமா? இவன் கேட்டோன்னு அவுத்து கொடுத்துருக்கணும் இல்லை, கொடுக்கல. கொடுத்தோன்னு அடி டம் 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 டம்னு போட்டு பாத்தீங்க அப்படின்னா கையை காலை உடச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூஸ் போய் அங்க இருக்க எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பக்தர் ஒருத்தர் இருக்காரு, அவர் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவார். அவர் போய் பாத்தீங்கன்னா ஒரு வண்டியை வச்சு கூட்டிட்டு தூக்கிட்டு பல்லக்கில் பாத்தீங்கன்னா தூக்கிட்டு அவரை ட்ரீட்மெண்ட் வச்சிருந்தாங்க. நான் போய் பார்க்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இது மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா இருக்காங்கல்ல, ஒரு அம்மா, அந்த அம்மா பாத்தீங்கன்னா சன்னியாசினி அம்மா. சன்னியாசினி அம்மா பாத்தீங்கன்னா யாத்திரை போறீங்கன்னா சொன்னதை கேட்கணும்ல பெரியவங்க. இவங்க என்ன பண்ணாங்க, நல்லா கடுக்கன் பாத்தீங்கன்னா காதுல நல்லா தங்கத்துல போட்டு போனாங்க. இவங்க அங்க போய் பாத்தீங்கன்னா கொடுக்கல.
காட்டுவாசிங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, கொடுக்கல, காதை கட் பண்ணிட்டான், இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை, காதை கட் பண்ணிட்டான். ஒரு ஆசிரமத்துல போய் பாக்குறேன், காது இல்லாம இருக்காங்க. இந்த அம்மா, என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, இது மாதிரி தங்கத்தை கொடுக்கல, அதனால வெட்டிட்டேன். லோபம். இங்க திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு காலத்துல அது மாதிரிதான் இருந்திருக்கு நிறைய. அப்ப வழிபறி கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோபத்தினால ஹிம்சை செய்வாங்க, காதையே வெட்டி எடுத்துருவாங்க. லோபத்தினால உண்டாகிறது. குரோதத்தினால உண்டாகிறது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் எனக்கு அபகாரம் பண்ணியிருக்கான்ல, இவனை எப்படியாவது என்ன அடிச்சான், என்னோட பொருளை எடுத்துக்கிட்டான், இவனுக்கு நான் எப்படியாவது பாடம் புகட்டணும் அப்படின்னு வந்து குரோதத்தினால வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு பண்றோம். இப்ப கொசுவை வந்து நீங்க அடிக்கிறீங்கல்ல, கொசுவை அடிக்கிறதுல என்ன வெரைட்டி இருக்கு பாருங்க. சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து நம்ம ஏதாவது காரியத்துல இருப்போம், நேர ஒரு கொசு வந்து உட்கார்ந்து கடிக்கும். நம்மளும் பொறுத்து பொறுத்து பார்ப்போம், விரட்டி விரட்டி பார்ப்போம், போகாது. கடைசியில கோபம் வரும், ஏய் என்னையா நீ கடிச்சிட்ட அப்படின்னு குரோதத்தோட அடிக்கும். இது தப்பு, இது பார்ப்போம். நீங்க எதேச்சையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொசுவை வந்து குரோதம் இல்லாம அனிச்சையா வந்து வலிச்ச மாத்திரத்துல நீங்க தட்டி அது செத்து போச்சு அப்படின்னா அது குரோத பூர்வகம் இல்லை. குரோதத்தோட நீங்க ஒரு கொசு கடிச்சோன்னு என்னையா நீ கடிச்ச அப்படி நம்மளாம் பண்றோம், நானும் பண்ணியிருக்கேன், அதுக்காக நான் சொல்றேன். அப்ப குரோத பூர்வமா ஒரு கொசுவை கொன்னாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா மகா பாதகம் ஆயிடுச்சா. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரோதம் மட்டும் இல்ல, மோகத்தினால நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா, நிறைய பேர் ஹீரோயிசம் காட்டுவோம், நம்ம ஃபிலிம்லாம் அப்படிதானே இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாப்பத்தை பண்ணாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அதனால நல்லது நடக்கும் அப்படின்னு தன்னை அவதார புருஷர் மாதிரி நினைச்சுக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அவதார புருஷர்கள் வந்து பண்ணா சரிதான், அரக்கர்களை கொள்றதுக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா இங்க இருக்கிறவங்களுக்கு மோக்ஷார்த்திக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அது மாதிரி ரைட்ஸ் இல்லை. நீங்க எனக்கு நான் இதை பண்ணுனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிம்சைய பண்றதுனால ஒரு தேல் இருக்கு, ஒரு தேலை வந்து பாத்தீங்கன்னா நான் கொல்றேன், கொன்னதுனால நான் இந்த லோகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ணிட்டேன். ஏன்னா அது மற்றவங்களை கடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டேன், அதை அடிச்சு கொன்னுட்டேன். ஒரு உயிரை கொல்றதுக்கு உங்களுக்கு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யார் உரிமை கொடுத்தா? ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு? அப்ப என்ன அர்த்தம், நம்ம நினைச்சுக்கிறோம் நான் ஒருத்தரை ஹிம்சை பண்றதுனால, ஒருத்தரை ஹர்ட் பண்றதுனால மற்றவங்களுக்கு நான் நல்லது பண்றேன், எனக்கு அது புண்ணியம் கொடுக்கும் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அது மோகம். எந்த ஒரு கெட்ட காரியம் பண்ணும் போதும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறோம். பாத்தீங்களா, அந்த ஜஸ்டிஃபை எதனால நடக்குது அப்படின்னு கேட்டா மோகத்தினால ஜஸ்டிஃபை நடக்குது. ஒரு சாதகன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு காரியம் பண்ணக்கூடாது. ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, இன்னொன்று வந்து ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. எப்பெல்லாம் நீங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணீங்களோ உங்க சாதனையில மேல போக முடியாது. எப்பெல்லாம் நீங்க வந்து ஜஸ்டிஃபை பண்றீங்களோ அந்த ஜஸ்டிஃபை பண்றது மூலமா என்னது, மோகம் நடக்குது. ஜஸ்டிஃபை பண்ணீங்கன்னாவே அது மோகம். ஆமாஞ்சி நடந்துருச்சு, தப்பு பண்ணிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, சிம்பிள். அதை நீங்க ஜஸ்டிஃபை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா அதை நான் என்ன பண்றேன், வேற ஒன்னா காட்டுறேன். நான் கொசு வந்து பாத்தீங்கன்னா என்னை கடிச்சிருச்சு, ஆமாஞ்சி கொசு அடிச்சது தப்பு தான். இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஜபம் பண்ணும் போது கொசு கடிச்சது, அந்த கொசுவை வந்து பாத்தீங்கன்னா அறக்காது, அதை நான் கொன்னுட்டேன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மோகம். அது விரட்டி விட்டுருக்கணும், இல்லை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது வலையை போட்டிருக்கணும், எதையாவது அதுக்கு வேற ஒரு உபாயத்தை இது பண்ணணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது ஜஸ்டிஃபை பண்றதை வந்து எப்பவுமே விட்டுருங்க. எந்த தப்பு பண்ணாலும் ஆமா தப்பு பண்ணிட்டேன், அதை வந்து நல்லதா காட்டுறதுக்கு ஒரு முயற்சி நடக்குது பாத்தீங்களா, அதுக்கு பேர் மோகம்னு பேர். அப்ப லோபம்ன்றதுக்கு அர்த்தம் காமம், ஆசை, பேராசை. லோபத்தினால ஒருத்தரை ஹிம்சை பண்றான், குரோதத்தினால ஒருத்தரை ஹிம்சை பண்றான், அதுக்கப்புறம் மோகத்தினால ஒருத்தரை ஹிம்சை பண்றான். 3, இது ரீசன் பேர். இதுக்கப்புறம் மிருது மத்திய அதிமாத்திராக. மிருது மத்திய அதிமாத்திராகன்னு என்ன அர்த்தம், மிருது உபயோகம் பண்றது இருக்குல்ல, ஒருத்தரை ஹிம்சை பண்றது, மெதுவா ஹிம்சை பண்றது. அதுக்கப்புறம் மத்திய அப்படின்னா என்ன அர்த்தம், உபாயம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் உபாயம்னு பேரு. மிருது உபாயம், மத்திய உபாயம். மிருது உபாயம் எதையோ ஒருத்தரை ஹர்ட் பண்ணணும், சிம்பிளா ஹர்ட் பண்ணிட்டு போயிடுறது, மெதுவா காயப்படாம. மத்திய உபாயம் கொஞ்சம் காயம் ஏற்படுற மாதிரி ஹர்ட் பண்றது. அப்புறம் அதிமாத்திரை அப்படின்னா கையை காலை உடச்சு போடுறது, இல்லைன்னா கொலையே பண்ணிடுறது. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமாத்திரம்னு பேர். உபாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3 விதம். இது அப்புறம் இதனால பலன் என்ன சுவாமி உண்டாகும் அப்படின்னு யாராவது கேட்டா, பலன் சொல்றார், இந்த விதத்துல நீங்க பண்ணக்கூடிய ஹிம்சை முதலியவைகள் எத்தனை வெரைட்டியா பிரிக்கிறோம்னா 81 வெரைட்டியா பிரிக்கிறோம். இந்த 81 வெரைட்டியில நம்ம பண்ணக்கூடிய ஹிம்சை முதலியவைகள் விதர்க்கங்கள் துக்கத்தை கொடுக்கும், ஜென்ம துக்கம்,
பிறக்கணும், திரும்ப பிறந்து வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தைப்படணும், துக்கத்தை அனுபவிக்கணும். அது மட்டும் இல்ல, நல்லாவே பிறந்திருக்கும்னு வச்சுங்களேன், அஜ்ஞானத்தோட இருக்கும். நான் சில பேர் பார்ப்பேன், நல்ல உடம்புலாம் பெருசா பெருத்து போயிருக்கு. நேற்று கூட ஒரு ஆளு பார்த்தேன், பெரிய உடம்பு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா புத்தியே இல்லை, கொஞ்சம் கூட புத்தியே இல்லை. ஆச்சரியமா இருந்துச்சு பாக்குறதுக்கு. ஊர்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல, உடம்பு வளர்ந்துருக்கும் ஆனா புத்தி வளர்ந்துருக்கவே இருக்காது. அஜ்ஞானத்துல மகா அஜ்ஞானம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜென்மத்துல பண்ணக்கூடிய பாப்ப கர்மங்கள் நமக்கு அடுத்த ஜென்மத்துல துக்கத்தை கொடுக்கலாம். இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா எதை கொடுக்கும்? அஜ்ஞானம்னு சொல்லக்கூடியதை கொடுக்கும், மோகத்தை கொடுக்கும், அஜ்ஞானத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அனந்த பலாகா, என்லெஸ்ஸா வந்து பாத்தீங்கன்னா பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும், என்லெஸ்ஸா ஜென்மங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதர்க்கத்தோட பலன். அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா பிரதிபக்ஷ பாவனம், பிரதிபக்ஷ பாவனை பண்ண வேண்டும், எதிர்மறையான சிந்தனைகள் பண்ண வேண்டும். எதிரானதுக்கு எதிரா பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் ஆயிடும், ஆப்போசிட்டுக்கு ஆப்போசிட், மைனஸ் மைனஸ் சேர்த்தீங்கன்னா பிளஸ் ஆயிடும். அப்ப நமக்கு கெட்ட எண்ணங்கள் வருது அப்படின்னா அதுக்கு கெட்ட எண்ணங்களை நம்ம சிந்தனை பண்றதுக்கு பேர் தான் பிரதிபக்ஷ பாவனை. அதை பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா கெட்டதுக்கு கெட்டதை வச்சு நாசம் பண்ணிட்டு நம்ம நல்ல யம நியமாதிகளை அனுஷ்டானம் பண்ண முடியும் அப்படின்னு சூத்திரம் சொல்லு. வந்துருங்க, இதுக்கு வந்துருங்க. விற்த்திக்காரர் என்ன சொல்றான்னு பாப்போம். சதாசிவ பிரம்மேந்திர சொல்ற, விதர்க்கால என்ன அர்த்தம்? ஹிம்சாதய இது சொரூப நிர்தேசா. விதர்க்கம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை முதலியவைகள் என்று சூத்திரத்துல என்ன பண்ணிருக்கு? சொரூப நிர்தேசம். விதர்க்கத்தோட சொரூபத்தை சொல்லியாச்சு. விதர்க்கம்னா என்ன அர்த்தம்? ஹிம்சை முதலியவைகள். என்னெல்லாம் இருக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா யமத்துல 5, நியமத்துல 5. இந்த 5 5 பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 வந்துருமா? ஹிம்சைக்கு விதர்க்கம் என்னது? அஹிம்சைக்கு விதர்க்கம் என்னது? ஹிம்சா. சத்தியத்துக்கு விதர்க்கம் என்னது? பொய், அன்றுத்தம். அஸ்தேயம்ன்ற திருடாமைக்கு ஆப்போசிட் என்னது? திருடுதல். பிரம்மச்சரியத்துக்கு ஆப்போசிட் என்னது? விதர்க்கம் என்னது? பிறர் மனைவிகளை பார்க்கறது, நமக்கு சொந்தம் இல்லாத பெண்களை பார்க்கறது. அபரிக்கிரகம்னா என்ன அர்த்தம்? அதிகமான வஸ்துக்களை வந்து சேர்க்கறது. அபரிக்கிரகம்னா சேர்க்காம இருக்கிறது, அதுக்கு நிறைய வஸ்துக்களை சேர்க்கிறது. அப்ப ஆப்போசிட் ஹிம்சா, அன்றுத்தம், அது அப்புறம் ஸ்தேயம், அது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களோட மனைவிகளை அபகரிக்கிறது, அதுக்கப்புறம் நிறைய வஸ்துக்களை வந்து பாத்தீங்கன்னா பரிக்கிரகம் பண்றது. இந்த 5ம் விதர்க்கம்னு பேர். அதே வந்து பாத்தீங்கன்னா நியமத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? சௌச்சம், சந்தோஷம், தபஸ்வாத்தியாய, ஈஸ்வர பிரணிதானானி நியமாக இருக்கு. அதுக்கெல்லாம் ஆப்போசிட் எடுங்க. சௌச்சம் சுத்தம், சுத்தத்துக்கு ஆப்போசிட் என்னது? அசுத்தமா இருக்கிறது. ஆமா, எருமாடெல்லாம் குளிக்குதா என்ன? தண்ணி வந்து தண்ணியிலே தான் மீன் கிடைக்குது. நல்ல லாஜிக்கல கேட்கறது சூப்பரா இருக்குல்ல. அது நான் பவித்திரமாய் மோட்சத்தை அடைஞ்சு போச்சா? தண்ணியிலேயே கிடக்குது, தண்ணியிலேயே கிடக்கிறதுனால மோட்சம் அடைஞ்சிச்சா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா என்ன லாஜிக் சொல்ல முடியும்? இப்ப இது மாதிரிலாம் தோணும் உங்களுக்கு. யாரையாட்டையும் கேட்டு வந்து பாத்தீங்கன்னா நீ ஏன்பா 2 வேளை குளிப்பா, பித்த நாடிகள்லாம் வந்து சமமாகும், ரஜோகுணம் வராது அப்படின்னு சொன்னா அப்ப வந்து பாத்தீங்கன்னா மீன்லாம் மோட்சம் அடைஞ்சுதான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்ப சௌச்சத்துக்கு ஆப்போசிட் அசுத்தம், அசுத்தமா இருக்கிறது. சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா திருப்தி இல்லாம இருக்கிறது. எதை கிடைச்சாலும் என்ன கிடைச்சி என்ன தச்சியா போகுது, எப்ப பார்த்தாலும் ஒரு புலம்பல், திருப்தியே இல்லாம இருக்கிறது. எது கொடுத்தாலும் திருப்தி இல்லாம, நாட்டுல நிறைய பேர் இருக்கான் அது மாதிரி. எதை கொடுத்தாலும் திருப்தியே இல்லாம இருக்கிறது. சந்தோஷத்துக்கு ஆப்போசிட் திருப்தியின்மை. அதுக்கப்புறம் தபஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரியங்களுக்கு வந்து கொடுக்காம அளவா கொடுத்துக்கிட்டு இருக்கிறது. அதிகமா போகம் பண்றது தான் தபஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட். போகம் பண்றதுக்கான எண்ணங்கள் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள அங்க போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவியல் கொடுப்பாங்க பாருங்க. திருக்கோவிலூர் போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிடணும், ஹரியர் ஹோட்டல்ல சாப்பிடணும்னு இங்க இருந்து 27 கிலோமீட்டர் வண்டி போட்டு போய் சாப்பிடணும்னு எண்ணம் தோணுச்சு அப்படின்னா அதான். இது மாதிரி நமக்கு நிறைய தோணும். இந்த ராமகிருஷ்ணா ஹோட்டல் பெங்களூர் போகணும், அவன் தோசை ஊத்துறது என்னவோ எப்படி ஊத்துறானே தெரியலையே. யாராவது சாப்பிட்ருக்கீங்களா? நம்ம குரூப் யாரும் இன்வைட் பண்ண மாட்டேன்றீங்க. கூட்டு போய் என்னை சாப்பிட வைக்கணும். மனசுல ஒரு பிளான் ஒன்று இருந்துச்சுன்னா ராமகிருஷ்ணா ஹோட்டல் ராமகிருஷ்ண பாத்தீங்களா ரெடியா இருக்காங்க பாருங்க. உள்ளுக்குள்ளார எண்ணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல நீங்க சொல்றீங்க இது மாதிரி நான் பார்த்துருக்கேன், பிரத்யட்சமா பார்த்துருக்கேன். 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தோசை சாப்பிட்டவங்களெல்லாம், ரெகுலரா சாப்பிட்டவங்களெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். இந்த போக வாசனை என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார வந்து நம்மளை கெடுக்கும். தபஸுக்கு ஆப்போசிட் போக எண்ணங்கள். அது அப்புறம் சுவாத்தியாயத்துக்கு ஆப்போசிட் என்னது?
ஓங்காரம் பண்ணலாம். அப்ப நான் ஆமா ஓங்காரம் பண்ணி என்ன ஆக போகுது? ஃப்ரீயா படுத்து தூங்க வந்துச்சு, நல்லா தூங்கி சுகமா இருப்போம். காலில் எழுந்திரிச்சு ஓங்காரத்தை எவனா பண்ணுவானா? கிளாஸ்க்கு போனா அந்த சாமியாருக்கு தான் வேலை இல்லாம எதையோ சொல்லிட்டு இருக்காரு, நம்மளும் போயிட்டு வேலை இல்லாம போய் உட்காந்து பாடத்தை கேட்டுக்கிட்டு. பாடத்தை கேட்டா வந்து பாத்தீங்கன்னா மோட்சாடம் தர முடியுமா? அதெல்லாம் கொடுப்பனை இருக்கணும் சாமி. ஒரு சுவாமி என்கிட்ட சொல்லுவார், அதுக்கெல்லாம் கொடுப்பனை இருக்கணும் சாமி, கொடுப்பனை இருந்தா அதுவா கிடைக்கும் சாமி அப்படின்னு. கேட்கறதுக்கு நல்லா இருக்குல்ல? அப்ப வந்து பாத்தீங்கன்னா முயற்சியே பண்ண மாட்டாங்க, மோட்ச சாஸ்திர அத்தியனம் பண்ண மாட்டாங்க, சுவாத்தியாயம். அதே மாதிரி ஜபத்தை உட்கார்ந்து பண்ணலாமா, ஓங்காரத்தை பண்ண மாட்டாங்க. அப்ப ஜபத்தை பண்றதுக்கும் சுவாத்தியாயம் பண்றதுக்கும் ஆப்போசிட்டா எந்த எண்ணங்கள், அப்படியே ஊர் சுத்திட்டு வந்தா நல்லா இருக்கும்ல, அப்படின்னு எந்த எண்ணங்கள்லாம் வருதோ அது எல்லாம் சுவாத்தியாயத்துக்கு ஆப்போசிட். அதுக்கப்புறம் ஈஸ்வர பிரணிதானத்துக்கு என்ன ஆப்போசிட் சுவாமி? ஈஸ்வர பிரணிதானத்துக்கு ரெண்டு சொல்லியிருக்கோம், கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் கர்மத்தியாகம், ரெண்டுத்தையும் சமர்ப்பணம் பண்றது. அப்ப நம்ம எப்பெல்லாம் காமம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்னு பகவான்கிட்ட வந்து சங்கல்பம் பண்ணி பண்றோமோ, அதே மாதிரி நான் பண்றேன் நான் பண்றேன் நான் பண்றேன்ற அகங்காரத்தோட நம்ம பண்றோமோ, அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரணிதானத்துக்கு ஆப்போசிட்டான தாட்ல நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அப்ப யமத்துல 5 ஆப்போசிட் தாட், அதே மாதிரி நியமத்துல 5 ஆப்போசிட் தாட். இந்த எல்லாத்துக்கும் பேரு மொத்தம் 10 தாட்டு. இந்த 10க்கும் வந்து பாத்தீங்கன்னா விதர்க்காகான்னு பேரு, ஹிம்சாதயகன்னு சொல்லியாச்சு ஆச்சாரியா. விதர்க்கத்தோட சொரூபம் சொல்லியாச்சு. ரெண்டாவது தத்திர ஹிம்சா திரிப்பிரகாராக, ஒவ்வொன்றுத்தையும் 10ஐயும் நம்ம என்ன பண்ண போறோம்? 3 பிரகாரமா ஆக்குறோம், 3 வெரைட்டியா பண்றோம். என்ன சுவாமி? முதல்ல ஒன்னு சொல்லுவோம், ஹிம்சையை பத்தி சொல்லுவோம், மற்றது எல்லாத்தையும் நீங்க அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான். தத்திர ஹிம்சா திரிப்பிரகாரா, அந்த இடத்துல ஹிம்சையானது 3 வெரைட்டியா மாறுது. என்னது? ஸ்வயம் கிருதா, நானே ஃபீல்டுல இறங்கி ஒருத்தரை ஹிம்சை பண்றது, டைரக்டா இறங்கி ஒருத்தரை அடிக்கிறது, அதுக்கு பேரு ஸ்வயம் கிருதான்னு பேர். அதுக்கப்புறம் குரு இதி காரிதா, குர்விதி காரிதா, குரு இதி குர்விதி ஆயிருக்கு. குரு இதி காரிதா, செய், நான் பணம் கொடுக்குறேன் அவனை போய் அடி, நீ உனக்கு நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் அவனை போய் அடி, என்னோட எதிரி அவன் அப்படின்னு ஆளை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறது. கூலிப்படைன்னு ஒன்று தனியாக இருக்கு, டைரக்டா யாரும் இறங்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆளுங்களுக்கு பணத்தை கொடுத்து அழகா அடிச்சுட்டு வந்துடுறது. திருவண்ணாமலையில் அது மாதிரி நிறைய எல்லா இடத்துலையும் இருக்கு. திருவண்ணாமலையில் அது ஒரு ஏரியாவே இருக்கு. நம்ம நாதபுரம் இருக்க இடத்துல வந்து ஒருத்தர் இருக்கார், ஒரு குரூப்பே. ஒரு முறை பார்க்குறேன், நான் அந்த ஏரியாவில் இருந்தேன், பெரும்பாக்கம் ரோடுன்னு. ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 3 இது டாட்டோ சும்மா மாதிரி பெரிய வேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுடிஸ் எல்லாம் சினிமா மாதிரியே இருந்துச்சு. இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி போல் கிரிவலம் பண்ணிட்டு நான் ரிட்டர்ன் வரேன், பார்த்தா யாரும் இல்லை. ஒரு 3 வண்டி நிறைய பசங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வச்சிருக்கிறதெல்லாம் நான் அது மாதிரி சினிமாவில் மட்டும்தான் பார்ப்பேன். பெரிய பெரிய வால் ஸ்வாட் எல்லாம் வச்சுக்கிட்டு கையில் கலர் கலராக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வண்டி. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கூலிப்படைன்னு பேர் அவங்களுக்கு. அங்கே இருக்கிற ஆள் ஒருத்தர், எங்கே என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான். என்னங்க என்ன ஆச்சு, ஏது ஆச்சு, ஏதோ பிரச்சனையா அப்படின்னு கேட்குறேன். இல்லை சாமி, பஞ்சாயத்துக்கு போகிறாங்க சுவாமி அப்படின்னு. பஞ்சாயத்துக்கு போகிறாங்களா? ஆமாம், ரவுடிகள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா கோடி கணக்கில் ஏதாவது இருக்குன்னா அதில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போகிறது கூலிப்படை. அப்ப யாரோ ஒருத்தர் காரியம் சாதிக்கிறதுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா தான் டைரக்டா பண்ணாம ஆட்களுக்கு பணத்தை, எவ்வளவு சுவாமி இதுக்கு வரும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 50-100 பேர்கிட்ட பசங்க போறானுங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸ். இவங்களுக்குலாம் எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? குறைஞ்சபட்சம் 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பாங்க. ஒரு மணி நேரம் போய் மிரட்டிட்டு 4 பேர்த்த அடின்னு அடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்ப டைரக்டா போய் அட்டாக் பண்ணாம ஆட்களை வச்சு பண்றதுக்கு அர்த்தம் என்னது? குரு இதி காரிதா, செய்ய அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வைக்கிறது. அதுக்கப்புறம் சாது இது அனுமோதித்தா செய்தி. இப்ப என்னாலையும் பண்ண முடியல, நானும் பண்ணல, ஆளை வச்சும் பண்ணல, ஆனா யாரோ அடிக்கிறா என்னோட எதிரிய. அப்ப வந்து நடக்கட்டும், ரொம்ப நல்லது, நான் இதை தான் எதிர்பார்த்தேன், செய் நல்லா செய் அப்படின்னு இன்னொருத்தரை வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தரை ஹிம்சை பண்றத அனுமோதனம் பண்றது, அனுமதிக்கிறது, அதை பத்தி ஆப்போசிட் பண்ணாம இருக்கிறது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டியா பிரிஞ்சிருக்கு. தத்திர ஏகா தத்திரை கைகா காரண பேதாத்து புனஸ்திரிவிதா. இது திரும்பவும் 3 விதமா ஆகுது.
மூன்று விதம் என்னது அப்படின்னு கேட்டா திருவிதா பவதி தனாதி லோபேன. எதுக்காக இந்த இம்சைகள் வந்து நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணத்தை சொல்றாரு. காரணங்கள் மூன்று விதம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தனத்துல இருக்கக்கூடிய பேராசையினால, தனத்துல இருக்கக்கூடிய பேராசையினால ஹிம்சை நடக்குது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அபகிருத்தம் அனேன இதி குரோதேன, என்னோடத அவன் எடுத்துக்கிட்டான், என்ன அவன் அடிச்சுட்டான் அப்படின்னு ரியாக்ஷன் பண்றதுக்காக அவன் மேல இருக்க கோபத்தினால நம்ம என்ன பண்றோம், இவனால் என்னுடைய பொருள் அபகரிக்கப்பட்டது, இவனை நான் கொல்லுவேன், இவனை அடிப்பேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேஸ் நிறைய வில்லேஜ்ல எல்லாம் இது ஏதாச்சு. வில்லேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நேற்று கூட என்னோட இவர் சொன்னார், எனக்கு தெரிஞ்சவர் சொன்னார், அவங்க அண்ணன் தம்பிக்குள்ளாரே ஊர்ல எல்லாம் பங்காளி சண்டை தான். பையன் வந்து அப்பாவை போட்டு அடிச்சுட்டாங்க. ஏன் கேள்விப்படுவீங்களா? இது மாதிரி நிறைய லேண்ட் விஷயத்துல முக்கியமா அண்ணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேண்டை வந்து எழுதி வச்சுட்டாரு அப்பா. அது என்னன்னு கேட்டீங்கன்னா லேண்ட் ஈக்குவலா எழுதுனதுல இவன் கேட்டதை எழுதாம வேற ஒண்ணு எழுதி வச்சுட்டாரு. அப்பாவை போட்டு பையன் என்ன பண்ணிட்டான், போட்டு அடி அடின்னு அடிச்சு அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கேட்க போய் தம்பி என்ன பண்ணிட்டாரு, ஒன்னாலதான்டா ஆச்சு, நீ அப்பாவை கெடுத்துட்ட, எனக்கு வந்து எழுதி கொடுக்காம விட்ட அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அண்ணனாலதான் ஆச்சுன்னா அண்ணனையும் போட்டு 4 அடி, அண்ணனையும் ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு. அப்பா ஒரு பெட்ல இருக்கார், அண்ணன் ஒரு பெட்ல இருக்கான். தம்பியை வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சி உள்ள போட்டுருச்சு. குரோதத்தினால வந்து பாத்தீங்கன்னா உண்டாகும் லோபம் என்ன ஆகும், குரோதமா மாறும். காம குரோத லோப ஆர்டர் பாத்தீங்கன்னா தெரியும். காமம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறாத போது அது குரோதமா மாறும். குரோதத்திலிருந்து லோபம் உண்டாகும், மோகம் உண்டாகும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனால நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய தனம் அபகரிக்கப்பட்டது, அனேன அபகிருதம், இவனால் என்னுடைய தனம் அபகரிக்கப்பட்டதுன்னு குரோதத்தினால வந்து பாத்தீங்கன்னா பண்றது. இது ரெண்டாவது ரீசன். மூணாவது சொல்றாரு தர்மோ பவிஷ்யதி மோகேன. இவன் ஊர்ல இருந்து என்ன ஆகுது, எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருப்பாஞ்சு. 4 அடி அடிச்சு இவனை கொண்டுட்டோன்னு வச்சுங்களேன், ஊர் நிம்மதியா இருக்குஞ்சி, எனக்கு புண்ணியம் வருஞ்சி அப்படின்னு ஒருத்தன் பண்றான் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மோகம்னு பேர். தான் பண்ற தவற வந்து பாத்தீங்கன்னா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு இன்டர்பிரேஷன் தப்பா பண்றது, ஜஸ்டிஃபை பண்றது, இது வந்து பாத்தீங்கன்னா மோகத்தினால உண்டாகிறது. இந்த விதமா 3 விதமான ரீசன் செய்யப்படுது. ஏவம் நவவிதா ஜாத்தா ஹிம்சா. அப்ப மொத்தம் எத்தனை வெரைட்டி அப்படின்னு கேட்டா 9 விதங்களா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பிரிகின்றது. 3 × 3 9 வெரைட்டி ஆயிடுது. என்னது, லோப குரோத மோகாஹா பிரத்யேகம் திருவிதா பவந்தி. லோப குரோத மோகம் இந்த 3 ரீசன்களும் என்ன பண்ணுதுன்னா திரும்பவும் 3 விதங்களாக ஆகின்றன. என்ன விதம், மிருது மத்திய அதிமாத்திரத்துவேன. கொஞ்சோண்டு தனத்துல ஆசை, கொஞ்சோண்டு சில பேருக்கு ஆசை, லோபம், அதனால கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசைப்பட்டு பண்ணது. மத்தியமமான ஆசையினால லோபத்தினால பண்ணது, அதே மாதிரி ரொம்ப அதிகமான ஆசையினால பண்ணது. அதாவது ஆச்சாரியர் சொல்றாரு மிருது மத்திய அதிமாத்திரத்துவேன. இந்த காமக்ரோத லோபம் குரோத மோகம்ன்றது 3 விதமா ஆகும். கொஞ்சோண்டு காமத்தினால பண்றது, கொஞ்சம் மத்தியமமான காமத்தினால பண்றது, லோபத்தினால பண்றது, இல்ல அப்படின்னா வந்து ரொம்ப தீவிரமான காமத்தினால பண்றது. அதே மாதிரி வந்து கொஞ்சோண்டு குரோதத்தினால அடிக்கிறது, மத்தியமமான குரோதத்தினால அடிக்கிறது, தீவிரமான குரோதத்தினால அடிக்கிறது. கொஞ்சோண்டு மோகத்தினால பண்றது, மத்தியமமான மோகத்தினால பண்றது, ரொம்ப தீவிரமான மோகத்துல பண்றது, அப்படின்னு 3 விதமா பிரியுது. தத்து பூர்விகா ஹிம்சாதயோ அபி. அதை முன்னால் வச்சுக்கிட்டு ஹிம்சைகளும் கூட எப்படியாவது மிருதுத்வாதினா திரிவிதா பவந்தி. மிருது முதலியவைகள் 3 விதமாக ஆகின்றன. தத்தா அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருதா காரிதா அனுமோதிதாச்ச பிரத்யேகம் நவதா பவதி இது ஹிம்சாதயக சப்தவிம்சதிர் பேதா பவந்தி. இந்த விதமா ஒவ்வொன்றா எடுத்துங்க. நம்ம முதல்ல என்ன பார்த்தோம், கிருதா, அதுக்கப்புறம் காரிதா, அனுமோதிதா, 3 வெரைட்டியா. இன்ட்டு காரணம் என்ன பார்த்துருக்கோம், காரணம் வந்து லோபம் குரோதம் மோகம். அப்ப 3 × 3 பண்ணீங்கன்னா 9 வெரைட்டி ஆயிடும். திரும்ப இன்ட்டு 3 வெரைட்டி என்னது, அதை அப்ளை பண்ற வெரைட்டியில மிருது மத்திய அதிமாத்திரம் 3 போட்டீங்கன்னா 3 × 3 × 3 போட்டீங்க அப்படின்னா
27 வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சைகள் 27 வெரைட்டியா வந்துடும். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு மிருது மத்திய அதிமாத்திரா அபி. இந்த மிருது மத்திய அதிமாத்திரைன்னு சொன்னோம்ல, இந்த மூணும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகம் திரிவிதா பவந்தி. ஒவ்வொன்றும் திரும்பவும் 3 வெரைட்டியா பிரியும். என்ன வெரைட்டி? மிருது மிருது, மத்திய மிருது, தீவிர மிருது. மிருது மிருது நம்ம சொல்றோம்ல, ஒன்னு உபாயம், ஒன்னு அதை அப்ளை பண்ற விதம். இந்த மிருது மத்திய அதிமாத்திரம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா உபாயங்கள். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம்? மிருதுவா ஹிம்சை பண்றது, உபாயத்தை வச்சுக்கிட்டு லைட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னத்தால ஒரு 2 அடி அடிக்கிறது, கையால் அடிக்கிறது, இது மிருது. மத்தியமம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குச்சியை வச்சு அடிக்கிறது, மத்தியமம். தீவிர உபாயம் என்னன்னா கத்தி அடிச்சு வெட்டுறது, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தீவிரம். அடிச்சா முதல் இதை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, உபாயமா எடுத்துங்க, சாதனங்கள் எடுத்துங்கள. மிருது சாதனம், மத்தியம சாதனம், அதிமாத்திர சாதனம். அதை அப்ளை பண்ற விதத்திலேயே கூட வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சின்ன குழந்தைங்களாம் அடிப்போம்ல, பசங்கள்ட்ட எல்லாம், குட்டி குழந்தைங்கள்ட்ட எல்லாம் என்ன பண்ணுவோம், அரைவோம். ஆனா எப்படி அரைவோம்? செல்லமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 தட்டு தட்டுறது, வலிக்காம தட்டுறது நம்ம சொல்லுவோம்ல. கொஞ்சம் பெரிய குழந்தையா இருந்தா 7 வயசுல இருந்துச்சுன்னா கொஞ்சமா படுற மாதிரி அடிப்போம். இதே பெரிய குழந்தை, ஒரு 10 வயசு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா அடம் பிடிக்கிறா, போட்டு 4 அடி அடிக்கிறது கையிலே தான். சின்ன குழந்தைக்கு, மத்தியம 7 வயசு குழந்தைக்கு, 10 வயசு குழந்தைக்கு, 3த்துக்கும் டிஃப்ரெண்டா நம்ம அப்ளை பண்றோம்ல. ஆனா அடிக்கிறது கையில தான் அடிக்கிறோம். அதே போல குச்சியில அடிக்கிறது கூட குழந்தைய வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அடிக்கிறது, 10 வயசு குழந்தை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி அடிக்கிறது. அப்புறம் பெரிய பையனை வந்து பாத்தீங்கன்னா போட்டு 4 அடி அடிக்கிறது. இதெல்லாம் நாங்க அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம். வீட்டுல எல்லாம் சின்ன வயசுல அம்மாங்க அதெல்லாம் பண்ணிருப்பாங்க, அம்மாவும் அப்பாவும். இதேதான். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? மிருது மிருது, உபாயமும் மிருது, அதை அப்ளை பண்றதும் மிருது. கையால கொஞ்சமா குழந்தைக்கு அடிக்கிற மாதிரி, வலிக்காத மாதிரி அடிக்கிறது. அப்புறம் மிருது மத்திய, மத்திய மிருது. மத்திய மிருதுனா என்ன அர்த்தம்? மெதுவா கொஞ்சம் வலிக்கிற மாதிரி அடிக்கிறது. அப்புறம் அதிமாத்திர மிருது. அதிமாத்திர மிருதுனது தீவிர, தீவிர மிருது. தீவிர மிருது அப்படின்னா ரொம்ப நல்லா வடிக்கிற மாதிரி கையிலேயே ஓங்கி அடிக்கிறது. ஆனா 3மே கையில தான். உபாயம் வந்து பாத்தீங்கன்னா 3 மிருது, கையில அடிச்சா அதிகம் வலிக்காது இல்ல. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு மிருது மத்தியோ, மத்திய மத்திய, தீவிர மத்திய. உபாயத்துல வந்து பாத்தீங்கன்னா மிருது மத்திய, மிருது மத்திய, மத்திய மத்திய, தீவிர மத்திய. அதே வந்து பாத்தீங்கன்னா சாதனம் வந்து குச்சியை வச்சுக்கிறது, குச்சியை வச்சுக்கிட்டு மிருதுவா அடிக்கிறது. குச்சின்றது வந்து பாத்தீங்கன்னா தண்டத்தை வச்சுட்டு அடிக்கிறது மத்திய உபாயம். அது குச்சியை வச்சுக்கிட்டு நல்லா அடிக்கிற மாதிரி மத்தியமா அடிக்கிறது. அதுக்கப்புறம் குச்சியை வச்சுட்டு வெளு வெளு வெளுன்னு வெளுக்கிறது. காயெல்லாம் போட்டு தெரியுங்களா உங்களுக்கு? சின்ன வயசுல எல்லாம் கணக்கு டீச்சர்லாம் அடிச்சுக்குவாங்க. அடிச்சு வெளு வெளுன்னு வெளுத்துட்டா பிடி மாஸ்டர்ல அடிப்பாங்க. முக்கியமா அடிச்சா வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே அந்த கோடு கோடா இருக்கும், உடம்புல எல்லாம் கோடு கோடா இருக்கும். அப்ப குச்சியில அடிக்கிறது தான், ஆனா தீவிரமா அடிக்கிறது. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வெரைட்டி. அதுக்கப்புறம் தீவிரத்துல என்ன இருக்கு? மிருது தீவிர, மத்திய தீவிர, தீவிர தீவிர. உபாயம் வந்து பாத்தீங்கன்னா தீவிரமான உபாயம். அந்த தீவிரமான உபாயத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது? பிடி மாஸ்டருங்கெல்லாம் ஸ்கூல்ல இருக்கலாம் ராட்சசனாவே இருப்பாங்க தெரியுங்களா. நிறைய பெரும்பாலும் ராட்சசர்கள் தான். முட்டி போட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றதுன்னா, ஸ்கூல் ரவுண்ட் அடி அப்படின்னா உச்சி வெயில்ல வந்து பாத்தீங்கன்னா 10:30 மணிக்கு ஆரம்பிக்க சொல்லி நான்லாம் பண்ணியிருக்கேன். அதுக்காக தான் சொல்லிருந்தேன். ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். பிடி மாஸ்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரவுண்டு நல்ல மணல் கொதிக்கிற மாதிரி மணல் இருக்கும், பெரிய கிரவுண்டா இருக்கும். 4 ரவுண்டு வந்து முட்டி போட்டுக்கிட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை ரவுண்ட் பண்ணிட்டு வரணும்னு முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த முழங்கால் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணி போயிருக்கும். ஐயோ, நொந்து போயிடணும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சின்ன இதா சொல்றேன், இதெல்லாம் பெருசா சொன்னீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். மிருது தீவிரம். மிருது தீவிரம் அப்படின்னா 1 ரவுண்டு பண்ண சொன்னீங்கன்னா மிருது தீவிரம், 2 ரவுண்டு போக சொன்னீங்கன்னா 4 ரவுண்டு போக சொன்னீங்கன்னா மத்திய தீவிரம். அதே வந்து பாத்தீங்கன்னா 10 ரவுண்டு போ அப்படின்னா நொந்தே போயிடணும், அதி தீவிரம். அதான் இங்க சொல்லிருக்கு தீவிர தீவிர அப்படின்னு. இந்த விதமா உபாயத்தை அப்ளை பண்ற விதத்துல 3 விதமான பேதம். உபாயம் மிருது மத்திய தீவிரம் அதிமாத்திரம். அதை அப்ளை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா மிருது மத்திய தீவிரம். இந்த 3 வெரைட்டி இருக்கு. இந்த விதமா பிரியுது.
அப்ப 27 × 3 போட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அப்படின்னா 81 வெரைட்டியா ஹிம்சாதைகள் பிரியும். முடிஞ்சா எழுதிக்கங்க, இல்லைன்னா நான் என்னைக்காவது எழுதி மொத்தத்தையும் 87 வெரைட்டி எழுதி வேணா அனுப்பி வைக்கிறேன். டைம் இல்லை எனக்கு, பார்க்கலாம். ஏவம் இந்த விதமா லோபோ நவவிதா, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை எப்படி வந்து பாத்தீங்கன்னா லோபம் வந்து பாத்தீங்கன்னா நவவிதோ ததா குரோதோ மோக விதி. இந்த குரோதமும் லோபமும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும் வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா 9 வெரைட்டி ஆயிடும். அதான் இங்க சொல்றாரு மோக விதி. தற்பூர்வ கிருதா ஹிம்சா சப்தவிம்சதி பேதா பவதி. ஒவ்வொன்றுத்தையும் 27 பிரிச்சுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், முதல்ல லோபம் 27 வெரைட்டி ஆகும், அப்புறம் குரோதத்துல நடக்கிற ஹிம்சா 27 வெரைட்டி ஆயிடும், அது அப்புறம் மோகத்தினால் நடக்கிற ஹிம்சா வந்து பாத்தீங்கன்னா 27 வெரைட்டி, 27 மொத்தம் 81 வெரைட்டி ஆயிடும். இந்த விதமா உண்டாகிறது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார், அடுத்த பேச்சுக்கு வந்து ஆச்சாரியர் சொல்றார் ததா காரித அனுமோதிதா. காரித்தன் என்ன அர்த்தம் அப்படின்னா கிருத காரித்த அனுமோதித்தன் பிரிக்கிறோம்ல, நானே பண்ணது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காரித்த அனுமோதித்தாச்ச இது ஏக அசிதி பேதாக ஹிம்சா பவதி. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா என்னால செஞ்சது ஒரு 81 வெரைட்டி ஆகும், அதே மாதிரி மற்றவங்களால செய்ய வைக்கப்பட்டதும் வந்து பாத்தீங்கன்னா 81 வெரைட்டி ஆயிடும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனுமோதனம் பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா 81 வெரைட்டி ஆயிடும். இந்த விதமா இது ஏகா அசிதி பேதா ஹிம்சா பவதி. இந்த விதமா ஹிம்சைகள் வந்து பாத்தீங்கன்னா 81 வெரைட்டியா ஆயிடும். 3 வெரைட்டி காமக்ரோதம்னால பண்ணது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிருத்தகாரித்த அனுமோதித்தானால பண்ணது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன பார்த்தோம், கிருத்தகாரித்தா, அப்புறம் மிருது மத்திய அதிமாத்திரம். 27 பிரிச்சிங்க அப்படின்னா மொத்தம் வந்து 81 வெரைட்டியா ஆகிவிடும். ஏவம் அன்றுதாதிஷு அபி யோஜ்யம். இந்த விதமா நீங்க என்ன பண்ணணும், 10 வெரைட்டியா சொல்லியிருக்கோமா, வித்தர்க்கம், ஹிம்சை பண்றது, பொய் பேசுறது, பிறர் பொருளை திருடுறது, இது மாதிரி வரிசையா 10 வெரைட்டி பார்த்துருக்கோம். யமத்துக்கு 5, நியமத்துக்கு ஆப்போசிட்டான 5, மொத்தம் 10. அப்ப இதை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், இதே மாதிரி 81 வெரைட்டியா பார்த்து கொள்ள வேண்டும். யோஜ்யம்னா சேர்த்து அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். இத்தம் பூத்தாக விதர்க்காக, இந்த விதமாக விதர்க்கங்களானது துக்கம். இது என்ன பண்ணும் சுவாமி, பலன் சொல்லணுமே சுவாமி, என்ன பலனை கொடுக்கும், 81 விதமா பண்ணப்பட்ட பாப்பங்கள் இது என்ன கொடுக்கும் அப்படின்னா துக்கம், நரகாதிக்கம், நரகாதி துக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். இதை நிறைய பேர் என்னன்னா நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்கிறார், சுவாமி நீங்க நிறைய ஜஸ்டிஃபை பண்ணி பேசிட்டீங்க சுவாமி உங்க கிளாஸ்ல. விரதம் மகாவிரதத்தை பத்தி நான் பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா, என்னன்னு கேட்டா 100% வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது ஜி, ஜீவோ ஜீவசிய போஜனம்னு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியம், இதுக்குதான் ஞானம் அப்படின்றது. என்னன்னா எந்த ஒரு காரியத்தை பண்ணும் போதும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்த்திருவத்தை எடுக்கிறது தான் இந்த ஞானம் பண்றது முக்கியமான விஷயம். அத்வைத்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதை. எவன் வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்தோடு இருக்கானா அவன் என்ன பண்றான், நான் பண்றேன்னு இது பண்ணிக்கிட்டு அவன் கஷ்டப்படுறான், அகங்காரத்தோட இருக்கான். இதே தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாக யோகம். தத்துவத்தை அறிஞ்சவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திரஷ்டா, இந்த தேகத்துல நடக்கிறது எதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, இது எல்லாம் குணா குணேஷு வர்த்தந்த இது மத்துவான சஜ்ஜதே. குணங்களில் இயங்கிக்கிட்டு இருக்கு, திருஷ்யத்துல இயங்கிக்கிட்டு இருக்கு. நான் திரஷ்டா, நான் பார்ப்பதில்லை, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை அப்படின்னு ஒருத்தன் விலக்கிக்கிட்டாதான் அவன் வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடியதை அடைய முடியும். அப்படி இல்லாம நான் 100% வந்து பாத்தீங்கன்னா ஜைன முனிவர்கள் மாதிரி, ஜைன மகரிஷியில ஜைன மதத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் இருக்காங்க, அவங்கள மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும்னு ட்ரை பண்ணனீங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா பண்ண முடியாது. உங்களால வந்து பாத்தீங்கன்னா நடந்தா நீங்க கொல்லுவீங்க, சாப்பிட்டீங்கன்னா கொல்லுவீங்க, சுவாசம் பண்ணினீங்கன்னா கொல்லுவீங்க, தண்ணி குடிச்சிங்கன்னா கொல்லுவீங்க. ஏகப்பட்ட ஜீவராசிய சதா நம்ம ஜீவனம் நடக்கவே கொண்டுகிட்டே இருக்கிறோம். நம்ம எப்படி ஒன்று பேசுனீங்க அப்படின்னா நாங்கள் இங்கே சொல்கிறோம்,
நாங்கள் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு டீ கார் வந்து கொரோனா சமயத்தில் ஒரு டீ கார் அரேஞ்ச் பண்ணி, ஷாப்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான ஷாப். நான் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுக்கணும் பாவம் வயசானவங்களுக்குலாம் அப்படின்னு. என் மேலே 2 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோபம் வந்துருச்சுங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாமி வந்து பார்த்தீங்கன்னா டீ கொடுக்குறாரு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஷாப் வியாபாரம் இல்லை அப்படின்னு. இப்போ நீங்கள் பண்ணுறது, நான் ஒரு புண்ணியம் பண்ணாலும் ஒரு அன்னதானம் எங்கேயாவது, இப்போ திருவண்ணாமலையில் அன்னதானம் இருக்கு, நம்ம நடேசானம் சுவாமிலாம் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவர் அன்னதானம் பண்றாரு அப்படின்னா பக்கத்துல ஒரு கடைக்காரன் இருப்பான், சின்ன ஹோட்டல் வச்சிருப்பான். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி மேல ரொம்ப குரோதத்தோட இருப்பான். இவர் என்னது அன்னதானம் பண்றாரு, என் வியாபாரம் போச்சு அப்படின்னு. இப்போ யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு புண்ணியம் பண்ணும்போதும் இன்னும் யாரையோ ஒருத்தரை என்ன பண்ணுவது பாதிக்கும். நீங்க ஜீவனமே பண்ண முடியாது. எந்த காரியம் பண்ணினாலும் எல்லாத்துக்கும் நீங்க இனிமையா நடக்கணும்னு நீங்க ட்ரை பண்ணினீங்கன்னா தோத்து போயிடுவீங்க. ஒருத்தருக்கு நல்லது நடக்கும் போது சைமல்டேனியஸா அது இன்னொருத்தருக்கு கெட்டதா ஆகும். ஒரு அன்னதானம் பண்ணினாலும், ஒரு டீயை வந்து சப்ளை பண்ணினாலும், எதை பண்ணினாலும் இது நடக்கும் உங்களுக்கு. வியாபாரம் கெட்டு போயிடும் மற்றவங்களோட. அப்போ அவங்க வயிற்றுல அடிச்ச மாதிரி ஆயிடும். பண்ண முடியுமா சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் இயங்காது, கஷ்டம். அதனால தான் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாவிரதம்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, 81 வெரைட்டி. 81 வெரைட்டியை நீங்க பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நொந்து நூடுல்ஸ் ஆகிடும். கில்ட்டி கான்சியஸ்ல மாட்டி போனோம். நிறைய பேர் வந்து கில்ட்டியில் மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரளவு நம்மளால், நான் 2 பாசிபிலிட்டிஸ் வச்சுருக்கேன். என்னென்னா, பரம்பரையில் சாஸ்திரங்கள் சொல்கிறது, எங்கள் ஆச்சாரியர் சுவாமிகள் சொல்கிறது. என்னென்ன 2 வச்சுருக்கோம். என்னென்னா, தெரிஞ்சு பண்ணுறது, தெரியாமல் பண்ணுறது. இதை மனசை 2ஆக விபாகம் பண்ணிங்க. 81 வெரைட்டியை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியாது. அப்போ நம்ம எதுல கவனம் கொடுக்கணும் அப்படின்னா, நான் மனசால குரோதத்தோடு தெரிஞ்சு இன்னொருத்தரை ஹிம்சை பண்ணக்கூடாது. தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா கொசு கடிக்குது, நான் வந்து பார்த்தீங்கன்னா அனிச்சையா கொசுவை நான் அடிக்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த அனிச்சையா அடிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் பிளான் பண்ணி குரோதத்தோட வந்து ஒவ்வொன்றுத்தையா பண்றது தான் பெரிய ப்ராப்ளம். அப்ப என்ன பண்ணணும், பிரிச்சுக்கணும். அறியாமல் பண்ணது, அறிஞ்சு பண்றது. அறியாமல் பண்ணதுக்கெல்லாம் காம்பன்சேஷன் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் பண்றோம். காம்பன்சேஷன் பண்றதுக்காக எவ்வளவு முடியுமோ மற்ற ஜீவராசிகளுக்கு நல்லா அறிஞ்சு 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 நல்லதா பண்ணிக்கிட்டே வாங்க. அப்ப என்ன ஆகும், அறியாமல் பண்ணப்பட்ட எல்லா தவறுகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிஞ்சு பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா கியூர் ஆகிட்டே போகும். இதுதான் பிளான். அப்போ வந்து மெதுவா 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 என்ன பண்ணணும், இந்த தத்துவ ஞானத்தை படிச்சு என்னது அப்படின்னா, பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசகா. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா கர்மங்களும் யாரு பண்றா அப்படின்னா, இந்த பிரகிருதி, திரிகுணாத்மிகா மாயா பிரகிருதி பண்ணுது, நான் பண்ணவில்லை. எல்லா விதத்திலையும் இந்த இந்திரியங்களும் குணங்களால் ஆனது, மனசு முதலிய அந்த கரணங்களும் குணங்களால் ஆனது, இந்த வெளியில இருக்கிற வஸ்துக்களும் குணங்களால் ஆனது. குணங்கள் குணங்களில் இயங்குகின்றன. காரியம் ஏதோ நடந்துகிட்டு இருக்கு, நான் திரஷ்டா அப்படின்னு தத்துவ ஞானத்தை அடைஞ்சா மட்டும்தான் சர்வ பாப்பங்கள்ல இருந்து உங்களால லிபரேஷன் அடைய முடியும். அப்ப இந்த 81 வெரைட்டியா வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சை இருக்கு. எதுக்கு சுவாமி இத்தனை வெரைட்டி சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவேர்னஸ் வர்றதுக்காக தான். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை இருக்கு, இதுல எதை பண்ணினாலும் தெரிஞ்சு பண்ணினாலும் என்ன கிடைக்கும், துக்கம் கிடைக்கும். என்ன துக்கம், நரகாதிக்கம். நரக்கத்துல எத்தனை வெரைட்டி சொல்லியிருக்கோம், 28 வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா சமயம் வரும்போது சொல்றேன். 28 வெரைட்டியான நரக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. வெரைட்டியா இருக்கு அங்க. அதுக்கப்புறம் அஜ்ஞானம். அஜ்ஞானம் என்ன சுவாமி, இந்த ஜென்மத்துல நம்ம 81 வெரைட்டியில பண்றது எல்லாமே என்ன கொடுக்கும் அப்படின்னா, அஜ்ஞானத்தை, அடுத்த ஜென்மத்துல அஜ்ஞானத்தை கொடுக்கும். அஜ்ஞானம் என்னது, ஸ்தாவராதி பாவம். நம்ம பிறப்போம், என்னன்னு கேட்டீங்கன்னா 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு, 2 அறிவு, 1 அறிவுலாம் இருக்குல்ல, ஜீவராசிகள் நிறைய கீழான அறிவுகள் இருக்குல்ல. இந்த விவேகம் எங்க வருது, ஸ்டார்ட் ஆகுது, மனுஷனா பிறந்தா தானே விவேகம் வரும். நான் யாரு, எங்க வந்தேன், எப்போ போவேன், மோட்சத்துக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் உட்கார்ந்து நம்ம யோசிக்கிறோம். இதே ஒரு நாய் ஜென்மமா கிடைச்சிருந்தா முடியுமா? இல்ல ஒரு மரமா பிறந்திருந்தா, ஒரு செடி கொடியா பிறந்திருந்தா, ஒரு கல்லா பாறையா பிறந்திருந்தா, எதுவுமே தெரியாது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செடி கொடி மரமா அசையாதவைகளா இருக்கோ, 5 அறிவுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1 அறிவு வரைக்கும் இருக்க கீழான பிறவிகள்
விவேகமில்லாத பிறவிகளா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து விடுவோம். இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா அஜ்ஞானம் பலமா சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிராந்தி சம்சய ரூபம் ச அனந்தம் பலம் பிரயச்சதி. அது மட்டும் இல்ல, மனுஷனாவே பிறந்திருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவே கிடைக்காது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 2 2 4 அப்படின்னா 2 2 3 தானே சாமி அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் நம்ம சிஷ்யர்களே, என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருக்காரு, படிச்சு படிச்சு கொடுப்பா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா பேசுவார். நீங்க இப்படிதானே சாமி சொன்னீங்க, நான் சொல்லாததெல்லாம் சொல்லுவாரு. ஒருத்தர் வருவார், அப்பப்போ வந்துட்டு போவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா நான் சொல்லவே இல்லையே, இப்படி இப்படி நான் அதான் சொல்ல விபரீதமாவே புரிஞ்சுக்கிறது எதா இருந்தாலும். நானும் 10 வருஷம் 15 வருஷமா பாடம் சொல்லி கொடுத்ததுக்கு பிறகு தெரிஞ்சு போச்சு, இனிமே அந்த டிஃபால்ட்டா அந்த மெட்டீரியல் அப்படிதான், ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு, விட்டாச்சு. என்ன அப்படின்னா எல்லாம் தப்பு தப்பா புரியுது. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி பண்ண பாப்பம் வந்து பாத்தீங்கன்னா பிரதிபந்தமா நின்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து யதாவத்து ஞானம் உண்டாகிறத, உள்ளது உள்ளபடி ஒரு ஞானம் உண்டாகிறத தடுத்துக்கிட்டே இருக்கும். பிராந்தி தரிசனம் உண்டாயிட்டே இருக்கும். எல்லாத்தையும் மோகமாவே பார்ப்போம். நம்ம சொல்றது எல்லாம் ஆச்சாரியரும் சாஸ்திரமும் என்ன சொல்றாங்களோ அதை தப்பு தப்பாவே புரிஞ்சுப்பாங்க. பிராந்தி தரிசனம் உண்டாகும். கூட வந்து பாத்தீங்கன்னா சம்சயம் புரிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இது இப்படி சொல்லுது, இது இவர் சொல்றாரு, சாமி சொல்றாரு, இது என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க சொல்றீங்க அப்ப என்ன அர்த்தம், எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை சாமி. நீங்க சொல்றீங்க சந்தேகத்தோடைய, இவரே வேற எதுக்காவது பிளான் போடுறாரோ, நம்மளை எங்கேயாவது தள்ளி விட்டுருவாரோ வேற ஏதாவது அப்படின்னு எப்ப பார்த்தாலும் டவுட்ஃபுல்லாவே இருக்கிறது. ஒன்னும் புரியாது, பிராந்தி தரிசனம். இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எதையுமே சந்தேகத்தோட பாக்குறது. சம்சயாத்மா வினஷ்யதி, கீதால சொல்ற. சம்சயாத்மா என்ன ஆகிறான், சந்தேகத்தை உடையவன் நாசத்தை அடைகிறான். சிரத்தையே வராது. சிரத்தை வந்தாதானே நீங்க அனுஷ்டானம் பண்ண முடியும். அப்ப சிரத்தையே வராது. அப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே அஜ்ஞானத்தோட விபாகம் தான் இதெல்லாம். இது மாதிரி அனந்தம் பலம் பிரயச்சதி இது, இது மாதிரி உடையவைகளா. அனந்த பலம்னு என்ன அர்த்தம், அநேக ஜென்மம், நிறைய ஜென்மங்களா நம்ம என்ன பண்ணுவோம், பிறந்து 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 துக்கத்தை அனுபவிப்போம். நிறைய ஜென்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்து பிறந்து அஜ்ஞானத்தோட மரம் செடி கொடியா பாறையா மண்ணா கல்லா பிறந்துருவோம். நிறைய பிறவிகள் மனுஷனா பிறந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிராந்தி தரிசனம் வெறும் எருமாடு மாதிரியே இருப்போம், புரியாது எதுவும். அப்படியே புரிஞ்சாலும் யார்ட்டையும் சந்தேகத்தோட தான் பார்ப்போம். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விசுவாசம் வரவே வராது, சிரத்தை வராது. இது மாதிரி கோடிக்கணக்கான ஜென்மங்களை வந்து பாத்தீங்கன்னா அனந்த பலங்களை கொடுக்கக்கூடியது. அப்படின்னு என்ன பண்ணணும், இது பிரதிபக்ஷானாம் விதர்க்க சத்ருனாம், இந்த விதமா பிரதிபக்ஷமா இருக்கக்கூடிய, பிரதிபக்ஷம்னா என்னது, ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் எது, விதர்க்கம். விதர்க்கம்னா எப்படிப்பட்டது, சத்ருக்கள். இது எல்லாமே என்னது, சத்ருய ஜென்மத்தை கொடுத்தோம். அப்ப அனந்த ஜென்மங்களை கொடுக்கக்கூடியதா இருக்கக்கூடிய இதெல்லாம் எனக்கு எதிரிகள், எனக்கு ஆப்போசிட் பட்சமா இருக்கிறது, விபக்ஷமா இருக்கிறது. அப்படிப்பட்டவைகள் அப்படின்னு பாவனம் இத்தியர்த்தக. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா பிரதிபக்ஷ பாவனத்தை பண்ணணும். ஆப்போசிட்டா இருக்கிற எதிரிகளுக்கு எதிரியாவே பாவம் பண்றது. பாசிட்டிவா இருந்தா பாசிட்டிவா பேசலாம், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவா தானே பேசணும். அதனால தான் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த சம்சாரத்துல நீங்க பாசிட்டிவா பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சம்சாரியாவே இருப்பீங்க. இந்த சம்சாரத்துல இருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நெகட்டிவாவே பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதெல்லாம் நெகட்டிவ் பார்க்குறீங்களோ அதுலெல்லாம் நீங்க பிரவருத்தி ஆக மாட்டீங்க. அப்போ ஒரு சாது, ஒரு முமுக்ஷு என்ன பண்ணணும், சாமி அலகாபாத் போலாமா, நேற்று ஜெயந்தி அம்மா கேட்டாங்க, அலகாபாத் போலாம் சாமி, அலகாபாத் போகிறோம் சாமி, எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி புக் பண்ணியிருக்கு, நல்லா கூட்டிகிட்டு போய், அவன் டிராவல்காரர் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, உங்களுக்கு குளிர பேசி உங்களை கூப்பிட்டு போய் தள்ளி விட்டு போயிடுவோம். அங்கே போய் அவனுக்கே தெரியாது. இது மாதிரி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பனிக்கர் டிராவல்ஸ்னு ஒரு டிராவல் இருந்துச்சு. இதெல்லாம் அனுபவம் சொல்கிறதெல்லாம். நிறைய டெல்லியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சார்தாம் யாத்திரைக்கு போகிறதெல்லாம் பனிக்கர் டிராவல்ஸ் மாதிரி நிறைய டிராவல்ஸ் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆட்களை சேர்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முச்சந்தியில் கொண்டு போய் நிப்பாட்டுவோம். பேசும்போது புக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனி ரூம் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கிளாஸான கீசர் இருக்கும், அங்கே ஏசி இருக்கும், நல்ல பெட்டுக்கு போட்டிருப்பாங்க, க்ளீனாக இருக்கும், நல்ல சவுத் இண்டியன் ஃபுட்டு கிடைக்கும். இதெல்லாம் பேசுவான்.
பேசிட்டு நீங்களும் கேட்டு கேட்டு என்ன பண்ணுவீங்க, சூப்பரா இருக்கே அப்படின்னு புக் பண்ணி அங்க போய் உங்களை என்ன பண்ணுவான், வேற சாய்ஸே உங்களுக்கு இருக்காது. 4 பேரோட போய் அங்க நிக்கணும். 100 பேத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 டாய்லெட் பாத்ரூம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் குடிச்சிட்டு வெளில வரணும். இட்லிக்கு வந்து காத்துக்கிட்டு இருப்பீங்க, சாம்பார் வரவே வராது. வெறும் இட்லியை சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. ஏன்னா சாம்பாருக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆனாலும் சாம்பார் வராது. இதெல்லாம் சதானந்தத்துக்கு தெரியாது. கோவில் மடத்துல தயானந்த ஆசிரமத்துல இதெல்லாம் ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கும். நம்ம எங்கேயாவது ஒரு யாத்திரை போனீங்க அப்படின்னா, வேணுகுடி கிருஷ்ணன் இருக்காருல்ல, அவரோட யாத்திரைக்கு மதுரா பிருந்தாவனுக்கு போயிடுங்க. 5000 பேரை கூட்டிட்டு போயிடுவாரு. 5000 பேர் கூட்டு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த புக்கிங் பண்ணும்போது ரொம்ப நல்லா குளிர 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 பேசுவாங்க. நம்மளும் சூப்பரா போயிட்டு சூப்பரா வந்துடலான்னு போய் மதுரால போய் இறக்கி விடுவான். உங்க இடத்த தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுவான். நீங்க எங்கெங்க இடம் இருக்குன்னே தெரியும். 5000 பேர்த்த வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல தங்க வைக்க முடியுமா? முடியாது. நம்ம தெரு தெருவா அலையணும். தெரு தெருவா அலையிறதுக்குள்ளார ப்ரோக்ராம் எத்தனை மணிக்குன்னு சொல்லுவாங்கன்னா, நீ உங்களை இறக்கி விட்டதே 6 மணிக்கு இருக்கும். உங்களுக்கு 8 மணிக்கு வந்து சத்சங்கம் ஸ்டார்ட் ஆகும். நீங்க தெரு தெருவா போய் அலைஞ்சிக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நின்னீங்க அப்படின்னா, 5000 பேருக்கு இட்லி கொடுக்கறதுனா யோசிச்சு பாருங்க. 5000 பேருக்கு இட்லி, சாம்பார், சட்னி எல்லாம் கொடுக்கணும்னா என்ன டிசிப்ளினான ஒரு ஆர்டர் இருக்கணும். முடியாது, பண்ண முடியாது. சட்னி 4 பேருக்கு வரும். சட்னி அதுக்கப்புறம் சட்னி தீர்ந்து போயிடும் பாதியில. சாம்பார் வரும், சாம்பார் தீர்ந்து போயிடும். நீங்க இலைய போட்டிருப்பா, இட்லி வராது. தண்ணி வைக்கிறதுக்கு நீங்க அடைச்சிக்கும், தண்ணி கிடைக்காது. டாய்லெட்ல போய் நின்னீங்கன்னா கியூ நிற்கும். என்ன பண்ணுவீங்க சார்? ஆனா பேசும்போது வாய்க்குள்ளுற நம்ம ஏமாளிகளாவே இருந்துகிட்டு இருப்போம். எதை சொன்னாலும் நம்புறாஞ்சி எல்லாருமே. அதானே ஆச்சரியமா இருக்கு. என்னதான் பட்டாலும் புத்தியே வரமாட்டேங்குது. அதனாலதான் ஜெயந்தி அம்மாட்ட சொல்லுவோம், உங்க கர்மா வந்து பாத்தீங்கன்னா துக்கப்படணும்னு இருந்தா போய் கப்படுங்க. நேற்று கூட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். பாத்தீங்க அப்படின்னா ஏமாந்து போறாதீங்க, வந்துடாதீங்க அப்படின்னு கூவி சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா கியூ எல்லா டிராபிக் ஜாம், அவ்வளோ ஜாம் இருக்கு. டிராபிக் ஜாம் அவ்வளோ பேர் துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம என்ன நினைப்போம், இந்த சம்சாரிகளோட சுகம் என்ன தெரியுங்களா? சாமி அவங்கெல்லாம் அப்படி சாமி, என்னோட டிராவலர் என்ன பண்ணான்னு தெரியுங்களா, நல்லா கூட்டிட்டு போய் வேற ஒரு பாதையில, பூனான்னு போற பாதையில கொண்டுட்டு போய் எங்களை நல்லா காட்டுறேன்னு சொல்லிருக்கேன். என்ன ஏமாத்து பாருங்களேன். இருக்கிற எல்லா பாதையிலயும் கூட்டம் வந்துகிட்டு இருக்கான், கியூ நிக்குதான். இந்த டிராவலர் சொல்றான் என்னன்னு கேட்டீங்கன்னா, புக் பண்ணவன் டூரிஸ்ட் அவன் என்ன பண்றான், உங்களை ஸ்பெஷல் மார்க்கத்துல கூட்டிட்டு போய் நல்லா சங்கமத்துல குளிக்க வச்சு திரும்ப கூட்டு வர, நம்மளும் போய் ஏமாந்து நின்றுவோம். இந்த பௌர்ணமியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 லட்சம் பேர் வராங்க. இங்க திருவண்ணாமலைக்கு 5 லட்சம் பேர் வராங்க. இந்த ஆட்டோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க போய் மாட்டியிருக்கோம். திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு நானும் நாதபிரமும் மாட்டிட்டு சொந்த வீட்டுக்கு வர முடியலங்க. பக்கத்துல இருக்க வீட்டுக்கு வராம சுத்தி எங்கேயோ வந்துகிட்டு இருக்காங்க. எங்கடா போறோம்னு தெரியல நமக்கு. நம்மளே போக முடியாது. உங்க பூர்ணிமாக்கெல்லாம் நல்ல அனுபவம் இருக்கும். கார் உள்ள போய் மாட்டுச்சுன்னா திரும்ப வெளில வர முடியாது. 2 வீலர் போய் மாட்டுச்சுன்னா வெளில வர முடியாது. திருவண்ணாமலையில் இதுல கோடிக்கணக்கான மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அலகாபாத்ல போயிட்டு நல்லா வரணும் அப்படின்னா புண்ணியம் இருந்தா மட்டும்தான் முடியும். ஆனா டூரிஸ்ட் சொல்றது எல்லாத்தையும் நம்ம புத்தி என்ன பண்ணும், நம்பும். இப்ப சம்சாரிகள் வந்து பாத்தீங்கன்னா என்ன பாக்குறோம் தெரியுங்களா? சம்சாரிகள் பிளஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. சம்சாரிகளாவே பிளஸ் பார்த்தே போய் மாட்டி துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதே நம்ம பொழப்பா போச்சு. இதே சாதுக்களா இருக்கிறவன், முமுட்சுவா இருக்கிறவன் என்ன பார்ப்பான் தெரியுங்களா? எதை எடுத்தாலும் இதுல நெகட்டிவ் என்ன. அங்க அலகாபாத்துக்கு போனீங்கன்னா 2 பகவான் வந்து கொம்பு வச்சுக்கிட்டு டிங்குன்னு ஆடுவாரா? போய் பார்த்துடலாமா? ஒன்றும் இல்லை. அங்க சும்மா எல்லாமே எல்லாம் நம்மளோட மனசுக்குள்ள இருக்க இம்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எதை அடைஞ்சிடலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலான்னு ஒரு புண்ணாக்கும் இருக்காது. எத்தனை பேர் போயிட்டு வந்தீங்களா, ஏதாவது அடைஞ்சிங்களா அப்படின்னு கேட்டா ஏதாவது தெரியுமா? நடேசானந்த சாமி இருக்காரா? நடேசானந்த சாமி, அப்புறம் ஹம்சானந்த சாமி எல்லாம் போயிட்டு வந்து என்னங்க பிராப்தி பண்ணீங்க, மோட்சத்துல ஏதாவது ஒரு கிரேடு கிடைச்சது அப்படின்னா ஒன்றும் இல்லை. போயிட்டு வந்தோம், புண்ணியம் கிடைக்கும். இப்ப கிளாஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, வந்துட்டாங்க சாமி ஒரு டென்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. 15 கிலோமீட்டர் தள்ளி ஒரு டென்ட் கிடைச்சது. 15 கிலோமீட்டர் தள்ளி என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கும்பமேளா பார்த்ததுல எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு. என்ன நடக்கும்ன்றது அங்க நல்லா தெரியும். கேன்சல் பண்றது நல்லது, நிம்மதியா இருங்க, சௌக்கியமா இருங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் இவ்வளவு பேர் போறாங்க? கூட்டம்
நீங்க உட்கார்ந்து உட்கார்ந்து ஒரு ஒரு ஆனந்தமா ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து நிம்மதியா நித்தியம் வந்து ஏதாவது பண்ண முடியும்னா பண்ண முடியாது. முன்னாடி கும்பமேளாலாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 4 இடத்துல நடக்கிறது. அர்த்த கும்பம்னு ஒண்ணு இருக்கு, பூர்ண கும்பம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப அலகாபாத்ல இன்னும் 12 வருஷம் கழிச்சு நடக்கும். இன்னும் 6 வருஷம் கழிச்சு அலகாபாத்ல அர்த்த கும்பம்னு ஒண்ணு நடக்கும், பாதி கும்பம் 6 வருஷத்துல. அப்ப 4 இடத்துல ஹரித்வாரா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துலயும் பூர்ண கும்பம் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அர்த்த கும்பம் 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி. இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 4 இடத்துலயும் கம்ப்ளீட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல கும்பமேளா நடந்துகிட்டே இருக்கும். 3 வருஷத்துல அர்த்த கும்பம் நடக்கும், மகா கும்பம் நடக்கும், அர்த்த கும்பம் நடக்கும், மகா கும்பம் நடக்கும், அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மள மாதிரி பாடம் படிக்கணும்ல, இப்ப நான் பாடம் படிச்சு உங்களுக்கு எல்லாத்தையும் கான்வெகேஷன் வச்சு முடிச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. போயிட்டு வாங்கப்பா எல்லாம் போதும், கோர்ஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அனுப்புனதுக்கு பிறகு ஓங்காரத்தை பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் அனுப்புறேன்னு வச்சுங்களேன். எல்லாத்துக்கும் நான் அப்ளை பண்ணும்போது நிறைய ட்ரபிள்ஸ் வரும். என்னென்ன பண்றது, ஏது இது பண்றதுன்னு ஒவ்வொருத்தருக்கும். இந்த கும்பமேளா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா சிஷ்யர்களும் ஒன்று சேர்ந்து, குரு எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்கவுங்க ப்ராப்ளத்தை எல்லாம் சொல்லி அவங்கவுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நம்ம என்ன சாதனை பண்ணணும், என்ன பண்ணணும்ன்றது சர்ச்சை விசாரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கும்பத்தோட தாற்பயம் இதுதான். முன்னாடி இவ்வளோ பப்ளிக்லாம் வரவே வராது. வெறும் சாதகர்களா ஒன்று கூடுவாங்க. சாதகர்களா வந்து பார்த்தீங்கன்னா சத்சங்கம் நிறைய நடக்கும், நம்ம டவுட் எல்லாம் கிளியர் பண்ணும் போம். இப்போ என்ன தெரியுங்களா நடந்துட்டு இருக்கு, வெறும் கூட்டம். நல்லா வந்து சாதுக்கள் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, எங்கடா வந்து பாத்தீங்கன்னா தட்சணை கிடைக்கும், எங்கடா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு விதவிதமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கும் விதவிதமா தட்சணை வாங்குறதுக்கு தான் அந்த கூட்டம் இருக்க ஒழிய ரொம்ப கம்மியா தான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆட்கள் போறாங்க. அப்படி போனாலும் அவங்களாலையும் உட்கார்ந்து ஜெபம் பண்ண முடியாது. ஆனா இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணுவோம், கிரகஸ்தர்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் தெரியாது. ஏதோ கிடைச்சிரும் போல இருக்குன்னு கூட்டமா போய் மாட்டிக்கிட்டு இருக்கிற அவஸ்தைப்படுறது. பாசிட்டிவை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா துக்கியா தான் ஆகணும். நல்லா புரிஞ்சுங்க. பாசிட்டிவ் மட்டும் பார்த்தீங்கன்னா துக்கி. சம்சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராமர் மாதிரி என்ன பண்ணணும், எதை எடுத்தாலும் இதை அடைஞ்சா என்ன கிடைக்கும், இதை அடைஞ்சா என்ன கிடைக்கும், இதை அடைஞ்சா என்ன கிடைக்கும், மோட்சத்துல ஏதாவது கொஞ்சம் மேலே போக முடியுமா, இது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், இல்லை லௌகிகத்தில் கொண்டு போய் விட்டுருமா, வாசனையை கொடுத்துருமா, பாப்பத்தை பண்ணிடுவோமா, சித்தம் சஞ்சலம் ஆயிடுமா அப்படின்னு எல்லாத்தையும் விலாவரியா ஒரு விஷன்ல பார்த்து பிரதிபக்ஷ பாவனை, எதிர்மறையான சிந்தனை பண்ணணும். மனசுக்குள்ளார எந்த பாவம் வந்தாலும் இதை அடையணும், அடைஞ்சு இதை பண்ணணும், பண்ணி இங்க போகணும், போய் என்ன போகுது, இது வரைக்கும் பண்ணணும், என்ன ஆச்சு, இது வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம்ல, எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம்ல, எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம்ல, என்ன ஆச்சு, இன்னும் ஆகல. இது மாதிரி சொல்லி 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 என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெட்டிக்கிட்டே இருக்கணுங்க. இதுக்கு பேர் தான் பிரதிபக்ஷ பாவனை. சத்துவகுணம் இருக்கிறவங்களுக்கு நல்லா உண்டாயிடும். ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மங்களமா தெரியும். எதிர்க்க இருக்கவன் ஏமாத்திட்டு போயிடுவான், நம்மளை கொண்டு முச்சந்தில நிப்பாட்டிட்டு போயிடுவான், ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் இங்க சொல்லுது பிரதிபக்ஷ பாவனம் பண்ண வேண்டும் அனேன பாவேன. சரி, இந்த பிரதிபக்ஷ பாவனையினால என்ன நடக்கும் சுவாமி கேள்வி கேட்கலாம். எல்லாத்தையும் நெகட்டிவ், நான் நெகட்டிவ் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். எது நெகட்டிவ், அகிம்சைக்கு எதிரானது ஹிம்சை, சத்தியத்துக்கு எதிரானது பொய். இது மாதிரி எதெல்லாம் இந்த சம்சாரத்தை கொடுக்குமோ எதிரானவைகளோ அதுக்கு எதிராக தான் நம்ம வந்து பாவனை பண்ண போறோம். பாசிட்டிவா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறது இல்லை, எதிரா பாவம் பண்ண போறது இல்லை, நெகட்டிவ்க்கு நெகட்டிவ் தான். அது மாதிரி பிரதிபக்ஷ பாவனை பண்றது மூலமா அனேன பாவனேன, இந்த விதமான பாவனை பண்ணும்போது தத் ஹானே சதி, இந்த ஹிம்சை, பொய் பேசுறது, இதெல்லாம் நமக்கு என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா மனசோட இம்பல்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா நாசமாகிவிடும். நம்ம இது சாமி இந்த பிரதிபக்ஷ பாவனை எங்க கொண்டு வந்திருக்கோம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? பிரதிபக்ஷ பாவனை ஏற்கனவே நம்ம முன்னாடி முதல் பாதத்துல பேசியிருக்கோம், மறந்துட்டீங்களா? வாசனையை பத்தி பேசும்போது நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? எத்தனை விதமான வாசனை சொன்னோம்? பிரசுப்த, தனு, விச்சின்ன, உதாரா. அந்த தனு வாசனையை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு போது யோகினாம் தனு அவஸ்தா பார்த்துருக்கோம். யாருக்கு வாசனைகள் மெலிஞ்சு போயிருக்கோ, தனு வாசனைகள் ஆயிருக்கோ, யாருக்கு யோகிகளுக்கு
அந்த தனு வாசனை ஆயிருக்கும், வாசனைகள்லாம் மெலிஞ்சு போயிருக்கும். மெலிஞ்சு போறதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை பண்ணி தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, மெலிஞ்சு போக வச்சிருக்காங்க. பகவத்கீதையில 3:40 ஸ்லோகம் எடுத்து சங்கர பாஷ்யத்தை எடுத்து பார்த்துக்குங்க. அங்கேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சாஸ்திர திருஷ்டி புருஷக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரகிருதி வச புருஷகன்னு 2 வெரைட்டியா சாஸ்திரம் கீதையில சங்கரர் பிரிக்கிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதுபடி எல்லாம் போயிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு பேரு பிரகிருதி வச புருஷக. பிரகிருதினானது வாசனை. அதே நேரத்துல சாஸ்திர திருஷ்டியை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா எதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ, உங்களுடைய காமக்ரோதத்தை எல்லாத்தையும் இம்பல்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றீங்களோ, நியமனம் பண்றீங்களோ, அவங்களுக்கு பேரு சாஸ்திர திருஷ்டி புருஷகான்னு பேரு. அப்போ மெதுவா 3:33 40 இல்ல 3:33 3:34 நான் இப்ப சொல்றது 3:34 இருக்கிறது பாஷ்யம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இம்பல்ஸ் வந்தாலும் ஒரு யோகி ஆக இருக்கணும்னா என்ன பண்ணணும், ஒரு இடத்துல உட்கார்ந்ததுன்னு யோகி ஆக முடியும். எந்த இம்பல்ஸ் வந்தாலும் என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட்டா திங்க் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணணும், வெட்டி 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 போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா தத்ஹானி இந்த விஷயங்கள் 3:33 ஆரம்பிக்குது. 3:33 இருந்து 3:40 வரைக்குமே இந்த பிரகரணம் தான் போகுது. புருஷார்த்தம் எது அப்படின்றத பாக்குறது. இந்த புருஷார்த்தத்துக்கு புருஷார்த்தம் எது அப்படின்னாவே இந்த பிரதிபக்ஷ பாவனை பண்றதுதான் புருஷார்த்தமே. இதை பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய வாசனைகளா இருக்கட்டும், இந்த யமத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா இருக்கட்டும், நியமத்துக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாம் என்ன ஆயிடும், ஹானே சதினா நாசமான நிலையில. அப்ப என்ன ஆகுனா நிர்விக்னா யமாதயக சித்தியந்தி, எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் யமம் நியமங்களானது சித்திக்கும். அப்ப யம நியமத்துக்கு ஆப்போசிட்டா நடக்கிற எல்லா விஷயத்திலையும் நீங்க என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா பிரதிபக்ஷ பாவனை செய்தே ஆகணும். பிரதிபக்ஷ பாவனை பண்ணினாதான் யோகியா ஆக முடியும், புரிஞ்சுக்கணும். அதனால தத்து சித்தவ், சரி ஒருவேளை யமனியமாதிகள்லாம் நல்லா சித்தியாச்சு அப்படின்னா என்ன சொல்ல ஆகும், சித்த பரிகர்ம துவாரா. இதாங்க முக்கியமான வார்த்தைங்க. வேதாந்தம் படிக்கிறவங்க எல்லாம் வந்து யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்றாங்க. யோகம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகம் முதல்ல என்ன பண்ணுன்னா பரிகர்மா பண்ணும். பரிகர்மாக்கு என்ன பேரு, சித்த பரிகர்ம துவாரா. பரிகர்மம்னா என்ன அர்த்தம், சுத்தீகரணம்னு பேரு. இந்த யோகம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி, இது எல்லாம் சித்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியது, பரிகர்மான்னு பேரு. பரிகர்மா பண்றது மூலமா, சுத்தீகரணம் பண்றது மூலமா கைவல்யம் சித்தியதி இது அபிசந்திகி. இதோட உட்பொருள் என்ன, அபிசந்தின உட்பொருள். அதோட அபிப்பிராயம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா சித்த சுத்திய கொடுத்து என்ன பண்ணும், மோட்சத்தை கொடுக்கும், கைவல்யத்தை கொடுக்கும் என்பது இதோட அபிப்பிராயம் ஆகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் முடிச்சிட்டார். அப்ப முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எது வரைக்கும் பரிகர்மா சுவாமி நடக்கும், பரிகர்மான்றது வந்து சுத்திகரணம் எது வரைக்கும் நடக்கும், அந்நியதா கியாத்தி வரைக்கும். அந்நியதா கியாத்தி வரைக்கும் 98% வரைக்கும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா நடக்கும். அதனால்தான் முன்னாடி ஸ்லோகமே நம்ம பார்த்துட்டோம், என்னன்னு, யோகாங்க அனுஷ்டானாத் அசுத்திக்ஷயே ஆவிவேக கியாத்தேகே, ஞானதீப்திர் ஆவிவேக கியாத்தேகே. புரியுதா உங்களுக்கு? அப்ப வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்பாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, யோகம் சித்த சுத்தியை உண்டு பண்ணும். சித்த சுத்தி மூலமா வந்து பாத்தீங்கன்னா அந்நியதா கியாத்தின்ற ஞான தீப்தின்றதுக்கு அர்த்தம் நான் வேற இந்த சித்தம் வேறன்னு அந்நியதா கியாத்தியை உண்டு பண்ணி தான்ல நிக்கிறதுக்கான ஒரு அபியாசத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் அந்த சித்தத்திலையும் பரவைராகியம் வந்துச்சுன்னா தானா எஸ்டாபிஷ் ஆகுது. சிம்பிள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஞானத்தையும் தன்னை பத்தின விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்போம் யோகத்திலையும் இந்த வேதாந்தத்திலையும் என்ன டிஃபரன்ஸ் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியானதுதான் தன்னை பத்தி பேசுறது. இந்த யோகத்துல இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க படிச்ச சூத்திரங்கள்ல வெரைட்டி படி பாத்தீங்கன்னா, திரஷ்டா திருஷி மாத்திரக
சுத்தோ அப்பி பிரத்யோன்னு பஷ்யக, இது மாதிரி ஸ்லோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரங்கள் இது வரைக்கும் 2-3 படிச்சிருந்தா பெரிய விஷயமா இருக்கும். ஆத்மாவை பற்றின லட்சணங்கள். ஏன்னா ஆத்மாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா லட்சணங்களே தேவையில்லை. ஏன்னா எல்லாம் நீங்கினதுக்கு பிறகு நீங்கள் தான் நிற்க போறீங்க, மிச்சம் நீங்கள் தான் இருக்க போறீங்க. அப்போ எது பிரதானமாக இருக்குன்னா யோகத்தில் இந்த அந்நியதாக்கியாத்தி வரைக்கும் இருக்கிற சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக இருக்கு. ஏன்னா இருக்கிறது ஒரே எல்லாத்தையும் நீக்கினீங்கன்னா வெறும் இண்டிவிஜுவல் ஆத்மாவில் வந்து நீங்கள் நின்றுவீங்க, வேற எதுவுமே நடக்காது. இதே வந்து வேதாந்தத்தில் ஏன் தெரியுங்களா இவ்வளோ விசாரம் பண்ணுறோம்? வேதாந்தத்தில் நான் பண்ணுற பிரயத்தனம், எல்லா பிரயத்தனங்கள் என்ன தெரியுங்களா, இந்த நான்றது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம், நான்றது வந்து பார்த்தீங்கன்னா சர்வம், இதை நிரூபணம் பண்ணுறதுக்கு தான் வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரந்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே தத்துவம் தான் இருக்கு, உள்ளையும் வெளியிலையும் எல்லாத்திலையும் இருக்கிறது ஒரே தத்துவம்ன்றத சொல்றதுக்கு நிரூபணம் பண்றதுக்கு தான், அதை நம்ம மனசுல வந்து பாத்தீங்கன்னா உள்வாங்கி அதை டைஜஸ்ட் பண்றதுக்கு தான் எல்லா உபனிஷதங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அப்ப பிரக்ரியா வந்து பாத்தீங்கன்னா யோக பிரக்ரியா தான், பிரக்ரியா யோக பிரக்ரியா. ஆனா ஞானம் வந்து பாத்தீங்கன்னா எது, நான் எல்லாமா இருக்குன்ற ஞானத்துக்காக நிறைய படிக்க வேண்டியிருக்கு. ஆனா அனுஷ்டானம் வந்து பாத்தீங்கன்னா யோகத்திலையும் அனுஷ்டானம் ஒண்ணுதான், நம்ம வேதாந்தத்துக்கும் அனுஷ்டானம் ஒண்ணுதான். யோகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே முதல்ல சுத்திகரணம் பண்றது பண்ணி வைக்க, இதான் முக்கியமானது. இதோட இன்னைக்கு முடியட்டும், நாளைக்கு அடுத்த சூத்திரம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். யாரெல்லாம் பிளஸ்ஸா சொல்றாங்களோ நல்லா தெரிஞ்சுங்க, மனுஷங்கள்ல 2 வெரைட்டியா பிரிச்சுங்க. நீங்க சொல்றதெல்லாம் ஒருத்தர் நல்லது நல்லது ஜேன்னு சொல்றாருன்னா அவர்கிட்ட கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க பண்றதுக்கெல்லாம் பின்னாடியே ஒருத்தர் வராருன்னா அவங்க பின்னாடியும் கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க சொல்றது எல்லாத்தையும் ஒருத்தர் கண்டனம் பண்றாரு அப்படின்னா அவரை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல வச்சுங்க. நீங்க பண்றதெல்லாம் ஏன் பண்றீங்க, எதுக்கு பண்றீங்க, இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்னு கேள்வி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா உங்களை பார்த்து கொஸ்டின் பண்ற பர்சனை வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா நீங்க கரெக்டா லெஃப்ட் ரைட் கரெக்டா போயிட்டே இருப்பீங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜே போடுற ஆளை பக்கத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு நம்ம இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம்சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா சதா காலமும் தோஷ திருஷ்டி பார்த்துக்கிட்டே இருக்கணும், தோஷம் பார்க்கணும், ப்ளஸ்ஸே பார்க்காதீங்க. ப்ளஸ்ஸை பார்த்து தான் கோடிக்கணக்கான ஜென்மம் பிறந்துட்டோம் நம்ம. இனி சம்சாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணா நல்லா இருக்கும், அதை பண்ணா நல்லா இருக்கும், இதெல்லாம் ஏமாத்து வேலை. ஒன்றும் பண்ணி ஒன்றும் ஆக போறது, சம்சாரம் தான் கிடைக்கும். ஒன்றும் பண்ண வேணாம். ஆத்மாவை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற தேடுதல் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறணும். எல்லாத்தையும் கட் பண்ணி நெகட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு எல்லாத்தையும் விட்டீங்கன்னா வெறும் தான் மாத்திரம் நிற்கிறது. இந்த தானா நிற்கிறது மட்டும்தான் சுகம், அதுதான் லிபரேஷன். அதை விட்டுட்டு நீங்க இந்த உலகத்துல வெளியில எதையும் அடைய முடியாது, எதையும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண வேண்டாம். அத்தியாரோபம் பண்ணது எல்லாத்தையும் அபவாதம் நேத்தி பண்றதை மட்டும்தான் பண்ண. நேத்தி மெத்தடோட வேற ஒரு மெத்தட் தான் இது, பிரதிபக்ஷ பாவனம். ஆயிடுச்சா? பிரதிபக்ஷ பாவனம் பண்ணி தான் உங்களுக்கு நேத்தியக்கி நீங்க போக முடியும். உங்களுக்கு இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு தோஷம் பார்க்காம இது இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் தோஷம் பார்த்தா தானே நீங்க இது இல்லைன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் தோஷம் பார்க்கறத கத்துங்க. எதை எடுத்தாலும் தோஷம் பாருங்க, தோஷம் பாருங்க. ஆனா வெளியில பேசக்கூடாது. வெளில பேசினியா வம்பா போயிடும். உள்ளுக்குள்ளார பார்க்கணும், இதோட பிளஸ் என்ன மைனஸ் என்ன. ஏன்னா இந்த உலகத்துல எதுவுமே பிளஸ்ன்றது ஜீரோ, ரொம்ப கம்மி. சுகர் கோட்டட் மாதிரி தான் எல்லாம். உள்ள இருக்கிறது எல்லாம் துக்கம் தான். 10 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 10 பாயிண்ட்ல 8 பாயிண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மைனஸா தான் இருக்கும், 2 பாயிண்ட் மட்டும்தான் பிளஸ்ஸா இருக்கும். அந்த 2 பாயிண்ட்ல மயங்கி போய் தான் நம்ம எல்லாரும் மயங்கி எல்லாத்துலயும் மாட்டிக்கிட்டு இருக்கோம். அதனால கரெக்டா பாருங்க மோட்ச மார்க்கத்துல எது தேவை அப்படி. அதனால நான் என்னோட முக்கியமான சாதனையில அதிகமான சாதனை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஓங்காரம், இன்னொன்று பிராணாயாமம், அதுக்கு அடுத்தது பிரதிபக்ஷ பாவனை. பிரதிபக்ஷ பாவனைக்கு அடுத்த பாவனை மைத்திரி கருணா முதித்த உபேக்ஷாயம், அந்த பாவனை. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அற்புதமா வேலை செய்யும். இதை நான் சொல்லலை சுவாமி, இதை வந்து யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் ராமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற பாவம். உத்தம அதிகாரியாச்சு ராமர். அதனால அவருக்கு தூண்டிட்டோன்னு ராமர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் தோசை திருஷ்டி பார்க்குறாரு. ராமரோட மெத்தட் தான் நம்ம ஸ்வீகாரம் பண்ணணும். இதுலேயும் அதே தான். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபக்ஷ பாவனை வந்து பார்த்தீங்கன்னா மைத்திரி கருண முதித்த உபேக்ஷாயம் முக்தி கோப்பனிஷத்துல ஹனுமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமர் திரும்பவும் சொல்றாரு இதை. அதனால இந்த பாவனையை பண்ண ஆரம்பிங்க. இப்போ இதுல இருந்து ஆரம்பிங்களேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதுல இருந்தே
நல்ல பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக இருக்கும்ல. பன்னீர் பட்டர் நல்லா இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு 4 மணி நேரம் வேலை செய்யணும். பன்னீர் போய் வாங்கிட்டு வரணும், மிக்சியில் போட்டு கிரைண்டரில் போட்டு அரைக்கணும், இது பண்ணணும். அதுக்கு பேசாமல் ஒரு ரசத்தை வச்சு ஒரு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு நிம்மதியாக வேதாந்தத்தை படித்தோன்னா சூப்பராக இருக்கும்ல. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவோட 1 மணி நேரம் வேலை நின்று போய் சிம்பிளாக ஒரு ரசத்தை வச்சு சாப்பிட்டு பேசாமல் சுவாத்தியாயத்தை பண்ணிட்டு இருப்பீங்க, நிம்மதியாக இருப்பீங்க. எந்த காரியத்தை பண்ணாலும் ஒரு நெகட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு அதை அவாய்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா ஆயாசம் பண்ணி பாயாசத்தை சாப்பிட்டு நொந்துகிட்டு இருக்க வேண்டியதுதான். ஹரியோம் ஹரியோம் ஹரியோம்.